ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 8 எலக்ட்ரிசிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் வந்து மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெசன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல, உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எதனால் அப்படின்னா, லாஸ்ட் டைம் அதாவது 2019 குரூப் டி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த எக்ஸாம் வந்து லேட்டாக தான் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸில் மேஜராக 3 லெசனில் இருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து லைட்டு, ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி, மூணாவது வந்து மேக்னெட்டு. ஓகேவா? ஸோ லைட் லெசன் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எலக்ட்ரிசிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் வந்து குறிப்பிட்டு இந்த 3 லெசன்ஸ்லேருந்து மட்டும் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த 3 லெசன்ஸ் தான் உங்களுக்கு 10th NCERT புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் குரூப் டி எக்ஸாம் 10th லெவல் எக்ஸாம் அப்படின்றதுனால தான் லைட்லேருந்து இந்த 3 லெசன் ஃபிசிக்ஸ்லேருந்து இந்த 3 லெசன்லேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த 3 லெசன்ஸும் ரொம்ப 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 உங்களோட எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ லைட் வந்து ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பதிவு எல்லாத்தையும் பார்த்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரிசிட்டியோட லெசன் வந்து ஒரே ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதை 2 வீடியோ பதிவாக 3 வீடியோ பதிவாக நான் போடலை. ஒரே வீடியோ பதிவில் எவ்வளோ நேரம் டைம் எடுத்தாலும் 1 ஹவரோ 1.5 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ எவ்வளோ டைம் எடுத்தாலும் இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஒரே லெசனாக வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த லெசன் முடிஞ்ச உடனே கூடிய சீக்கிரமே வந்து மேக்னெட் லெசனும் படித்து முடிச்சுட்டு அடுத்தது கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா கொரியர் மூலமாக புக் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம டேரெக்டாக வீடியோ பதிவு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதிகம் பேச தேவையில்ல, பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய லெசனு, அதே சமயம் இம்பார்ட்டண்ட்டான லெசனும் கூட. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டினா என்ன? இதெல்லாம் சாதாரண டெஃபினேஷன் தான், ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு கேட்பாங்களான்னு தெரியல, பட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா பிரான்ச் ஆஃப் அ ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் வோல்டேஜ், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது மின்னூட்டத்தை பற்றியும், எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா மின்னேற்றம் அல்லது மின்னூட்டம்னு சொல்லுவாங்க. மின்னூட்டத்தை பற்றியும், மின்னோட்டத்தை பற்றியும், எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றியும், மின் அழுத்தத்தை பற்றியும், எலக்ட்ரிக் வோல்டேஜை பற்றியும், மின் சுற்றுகள் அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பற்றி படிக்கின்ற ஒரு வகையான இயற்பியல் பிரிவு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி. அதாவது சார்ஜஸை பற்றி, எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி, வோல்டேஜை பற்றி, எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பற்றி படிக்கிற ஒரு ஃபிசிக்ஸோடைய ஒரு பிரான்ச்சு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதில் மிக முக்கியமாக முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த லெசனுக்கே அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் தான். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேட்டர். அதாவது ஒரு பருப்பொருட்களுடைய ஒரு அடிப்படை பண்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டம். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட மாஸ் அப்படின்னா, நிறை அப்படின்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறை என்பது பருப்பொருட்களுடைய ஒரு பண்பு. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற பருப்பொருட்கள் வந்து இருக்கிறது. ஸோ அந்த பருப்பொருட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு தான் மாஸ். அதே போல் பருப்பொருட்களுடைய ஒரு அடிப்படை பண்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஸோ இந்த சார்ஜுன்ற ஒரு விஷயம் இருக்குன்றதுனால தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மின்புலத்தை கொண்டுள்ள துகளாகும், மேலும் இவை பருப்பொருட்களின் அடிப்படை பண்பாகும். ஓகேவா? சார்ஜ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் டியூ டு விச் இட் ப்ரொடியூசஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது மின் விளைவுகளை உருவாக்குவதற்கும் அதை அதாவது மின் விளைவுகள் உருவாகுவதற்கு மிக முக்கியமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் தான். ஸோ சார்ஜ் என்பது பருப்பொருட்களுடைய ஒரு அடிப்படை பண்புன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய டெரிவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் டெஃபினேஷன் வந்து ஜஸ்ட் லைட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோடைய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, மின்னூட்டம். தமிழில் மின்னூட்டம்னு சொல்லுவாங்க அல்லது மின்னேற்றம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் எலக்ட்ரிக் சார்ஜ்.
ஸோ அந்த எலக்ட்ரிக் சார்ஜோடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும். ஸோ இந்த கூலும் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டோட பேர். கூலும் என்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி அதுக்கு வந்து ஒரு டெரிவேஷன் வந்து கொடுத்துருப்பார், கூலும் விதி. அதனால தான் இந்த சார்ஜுக்கு, எலக்ட்ரிக் சார்ஜுக்கு எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் சி. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா Q அப்படின்ற லெட்டரில் வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ சார்ஜ் அப்படின்னா Q அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது சார்ஜ்னால் நம்ம என்னென்னு படித்தாச்சு. அப்போது இயற்கையாகவே எத்தனை வகையான சார்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான சார்ஜஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜு, இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். நேர் மின்னூட்டம், இன்னொன்று வந்து எதிர் மின்னூட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்னூட்டம் வேறு, மின்னோட்டம் என்பது வேறு. ஓகேவா. மின்னூட்டம் அப்படின்னா சார்ஜ், ஊட்டம் அப்படின்னா சார்ஜ், ஓட்டம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா. ஸோ இயற்கையாகவே 2 வகையான சார்ஜஸ் வந்து இருக்குது. அதில் ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போகிறோம். என்னென்னா மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் அ ஸ்மால் இன்டிவைசபிள் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம். ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அயன் ராட் இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ இந்த அயன் ராட் வந்து குட்டி 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 ஆட்டம்ஸால் உருவானது அப்படின்றத நம்ம சின்ன வயசுலேருந்து கெமிஸ்ட்ரியில் முதல் லெசனில் நம்ம படிப்போம். ஓகே. குட்டி குட்டி ஆட்டம்ஸால் உருவாகப்பட்டது தான். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எந்த பருப்பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பருப்பொருட்கள் வந்து குட்டி குட்டி பிரிக்க முடியாத, மேலும் பிரிக்க முடியாத, உடைக்க முடியாத சிறு சிறு பார்ட்டிகளால் ஆனது. அந்த சிறு பார்ட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு சிறு பார்ட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட்டிக்கலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக ஏன் இதை ஆட்டம் சொல்கிறோன்னா, இதை மேலும் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பருப்பொருட்கள் என்பது சிறிய மற்றும் பிரிக்க முடியாத சிறு சிறு துகள்களால் ஆனதே. இந்த சிறு துகளே அணு எனப்படும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த பருப்பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் சின்ன 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 பார்ட்டிகல்ஸால் தான் ஆனது. அந்த ஒரே ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன பார்ட்டிகல்ஸை அதுக்கப்புறம் உங்களால் டிவைடே பண்ண முடியாது, அதை மேலும் பிரிக்கவே முடியாது. அந்த சிறிய பார்ட்டிக்கலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அணு, ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரிலாம் டெவலப் ஆன காலகட்டத்தில் அந்த சிறிய துகள்களையும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு ஆட்டம் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஆட்டத்தை பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னேன். இது வந்து டால்டனோட தேரி. அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டோட தேரிலாம் வரும்போது இந்த ஆட்டம்குள்ளே குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு பேர் தான் சப் அட்டாமிக், துணை அணு அப்படின்னு சொல்லுவாங்க. சப் அட்டாமிக் பார்ட்டிகல், துணை அணு துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு அணுவுமே புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற துணை துகள்களை கொண்டிருக்கும். ஓகேவா. ஸோ எந்த ஆட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆட்டமில் புரோட்டான் என்பது இருக்கும், எலக்ட்ரான் என்பது இருக்கும், நியூட்ரான் என்பது இருக்கும். ஓகேவா. ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்டேபிள் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆர் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். அதாவது புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானை மிக சிறிய மற்றும் நிலையான துகள்களாக கருதப்படுகிறது. ஓகேவா. அதாவது ஸ்மாலஸ்ட் ஸ்டேபிள்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானை வந்து சொல்கிறோம். ஓகே. அப்போ நியூட்ரான் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையான பொருள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூட்ரானுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது, எந்த ஒரு மேக்னெட்டியூடும் இருக்காது, எண் மதிப்பும் இருக்காது, அதுக்கு வந்து எந்த ஒரு குறியீடும் இருக்கவே இருக்காது. ஓகேவா. ஸோ இப்போது எலக்ட்ரான் ஆனது எதிர் மின்னூட்டம் மற்றும் புரோட்டான் ஆனது நேர் மின்னூட்டம் பெற்றிருக்கும். இதில் இந்த பாசிட்டிவ், அதாவது இயற்கையாகவே 2 வகையான சார்ஜஸ் இருக்குன்னு பார்த்தோம். பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால் என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பருப்பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பருப்பொருட்கள் வந்து அணுக்களான ஆனதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு அணுவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அணுவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ எந்த அணு எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், புரோட்டானும் இருக்கும்,
எலக்ட்ரானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். அந்த புரோட்டானை தான் நேர் மின்னூட்டம்னு சொல்கிறோம், எலக்ட்ரானை தான் எதிர் மின்னூட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இது ரெண்டுமே வந்து சமமான எண் மதிப்புகளை கொண்டு இருக்கும். அதாவது நீங்கள் புரோட்டான் எடுத்துக்கிட்டாலும் சரி, எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே சமமான எண் மதிப்பு தான் இருக்கும். அதாவது என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தா 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். ஓகே, புரோட்டானாக ஒரு ஆட்டமுடைய புரோட்டானாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு வந்து எண் மதிப்பு என்பது எப்படி இருக்குமா, அதாவது ஒரே மாதிரியான எண் மதிப்பை தான் கொண்டிருக்கும். ஆனால் அதோட குறியீடு என்பது மாறுபடும். புரோட்டானோடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, எலக்ட்ரானோட குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? அப்போ புரோட்டானோடைய சார்ஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா +1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். எலக்ட்ரானோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா -1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். ஒரே மாதிரியான எண் மதிப்பை கொண்டு இருக்கும், பட் சார்ஜஸ் என்பது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த மின்னூட்டத்துக்கு வந்து ஒரு சில பண்புகள் வந்து இருக்குங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மின்னூட்டத்துடைய பண்புகள் வந்து ரொம்ப ஒரே பண்பு கொண்ட இரு மின்னூட்டங்கள் வந்து ஒன்றுக்கொன்று எதிர்த்து கொள்ளும். அதாவது லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும். இப்போ பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும். அதே போல் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் பக்கத்தில் கொண்டு போனீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்றும் எதிர்த்து தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே பண்பு கொண்ட இரு மின்னூட்டங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்த்து கொள்ளும். வெவ்வேறு பண்பு கொண்ட இரு மின்னூட்டங்கள் ஒன்றுக்கொன்று ஈர்த்து கொள்ளும். ஸோ லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ரிப்பல் ஆகும். இதுதான் வந்து சார்ஜஸோடைய ப்ராப்பர்ட்டிஸு. ஓகேவா? இப்போ அடுத்தது ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ எனர்ஜியோடைய அடிப்படை விதி இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த சார்ஜுக்கும் பொருந்தும். ஓகே, எப்படி வந்து ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாதோ அதே போல் மின்னூட்டத்தை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு பரிமாற்றம் செய்ய முடியும். இதே தான் நம்ம எனர்ஜிக்கும் லா ஆஃப் எனர்ஜி என்ன, அதாவது ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலாக இருந்து மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? அதே தான் சார்ஜுக்கும் பொருந்தும். மின்னூட்டத்தை ஆக்கவும் சார்ஜஸ் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த சார்ஜஸை வச்சு ஒரு விதி இருக்குங்க. அந்த விதியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும் விதி. ஓகேவா? ஸோ இதை கொடுத்தவர் வந்து கூலும் என்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் சார்ஜஸுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு விதியை வந்து கொடுக்குறாரு. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸையும் வச்சு கூலும் என்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த லா என்னன்னு நம்ம பார்க்கலாமா? இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன், அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன்னா என்ன, அதாவது லைக் சார்ஜஸை ஒன்றுக்கொன்று பக்கத்தில் கொண்டு போகும்போது ரிப்பல் ஆகும். இதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் சொல்லுவாங்க. அதே போல் அன்லைக் சார்ஜஸை பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும், ரெண்டும் அட்ராக்ட் ஆகுமோ, இதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜ்டு பாடிஸ், ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் is directly proportional to the, இந்த force வந்து directly proportional to the magnitude of the product of the charges. இது வந்து ஒரு சார்ஜஸ், இது வந்து ஒரு சார்ஜஸ் நம்ம எடுத்துப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது ரெண்டுமே லைக் சார்ஜஸ் அப்படின்றதுனால இங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குமா, ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்குமா, ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு நேர்த்தகவலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ரெண்டு சார்ஜஸுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து Q1ன்னு சொல்லுவாங்க, இது வந்து Q2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸோடைய மேக்னட்யூட் அப்படின்னா எண் மதிப்பு. ஓகே, இந்த ரெண்டு சார்ஜஸோடைய எண் மதிப்போடைய பெருக்கல் பலனுக்கு நேர் தகவலையும், அதே போல் இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் வந்து ஒரு தூரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தூரத்தோடைய
இருமடிக்கு எதிர் தகவலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் த two charges is directly proportional to the ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜோடைய எண் மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண் மதிப்புடைய பெருக்கல் பலனுக்கு வந்து நேர் தகவலையும், அதே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். அதாவது அந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூரத்துக்கு எதிர் தகவலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ், அதாவது மின்னூட்டம் பெற்ற இரு பொருட்களுக்கு இடையே இருக்கும் ஈர்ப்பு மற்றும் எதிர்ப்பு விசையானது, இதுதான் அந்த எஃப். அந்த மின்னூட்டங்களின் பெருக்கல் பலனுக்கு நேர் தகவலையும் Q1 இன்ட்டு Q2. அடுத்தது அந்த இரு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் இருமடிக்கு எதிர் தகவலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியாச்சுங்களா. ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி Q1 இன்ட்டு Q2 டிவைடட் பை R². இப்போ அடுத்தது இந்த ப்ரொபோர்ஷனல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை எடுத்துகிட்டு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ரொபோர்ஷனல் அதாவது விகிதாச்சார மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணும். ஸோ அப்போ K இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 டிவைடட் பை R2. ஓகேவா? ஸோ அதுதான் கூலும் விதி. இந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கூலும் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இங்கே கேவோட மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, கான்ஸ்டன்ட் மதிப்பு ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கேவோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.989 இன்ட்டு 10⁻9. ஓகே, இதோட வேல்யூ. ஸோ இதோட யூனிட் வந்து எப்படி போடுவீங்க, இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி. இதோட யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா சி. அதாவது சார்ஜோடைய யூனிட் என்ன எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா கூலும்புங்களா. அப்போ C², மேலே இருக்கிறதுக்கு வந்து C². ஆர் வந்து என்னங்க, தூரத்துக்கான எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் ஸ்கொயருங்களா. அப்போ ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ அலகு என்ன, நியூட்டனுங்களா. ஸோ ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ அலகு வந்து நியூட்டன். இப்போ இந்த கேவோட யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மீட்டர் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கூலும் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.989 இன்ட்டு 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கூலும் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் Q1 என்பது என்ன பார்த்தீங்கன்னா முதல் சார்ஜு பார்ட்டிக்கல், Q2 என்பது ரெண்டாவது சார்ஜு பார்ட்டிக்கல், R என்பது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரத்தை தான் நம்ம ஆர்னு சொல்கிறோம். இதில் K என்பது என்ன சொன்னேன், K என்பது விகிதாச்சார மாறிலி ஆகும். அதோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.99. இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் 8.9, இல்லைனா ஜஸ்ட்டு வெறும் 8.9 இன்ட்டு 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இப்போ சார்ஜ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, இயற்கையாகவே எத்தனை டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து லைக் சார்ஜஸ், ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸ் வந்து பார்த்தோம். லைக் சார்ஜஸை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் வந்து எதற்கு நேர் தகவலாக இருக்கும், எதிர் தகவலாக இருக்கும், அதை வச்சு கூலும் விதியை வந்து நம்ம டிரைவ் பண்ணோம். இப்போ அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? ஓகேவா? இப்போது ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டாலும் அந்த சார்ஜை சுற்றி ஒரு வெளி இருக்குங்க. இந்த சார்ஜை சுற்றி ஒரு புலம் இருக்குங்க. ஓகே, இதில் நீங்கள் இன்னொரு சார்ஜை வந்து கொண்டு போகும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாசிட்டிவ் சார்ஜை வந்து கொண்டு போகிறீங்க, இல்லைன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் சார்ஜை வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒன்று ரிப்பல் ஆகும், இல்லை அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நடக்குதுங்களா. அதாவது இங்கே எப்பயுமே சிம்பிள் கான்செப்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா நீங்கள் எந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டாலும் அந்த சார்ஜை சுற்றி சம் ஃபீல்டு வந்து இருக்குங்க. அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இன்னொரு சார்ஜை வந்து கொண்டு போகும்போது அந்த சார்ஜ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒன்று ரிப்பல் ஆகலாம், இல்லை வந்து அட்ராக்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ அந்த புலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த புலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு மின்னூட்டத்தை சுற்றி உள்ள பகுதி அல்லது வெளி.
அதாவது ஒரு மின்னூட்டத்தை சுற்றி உள்ள பகுதி அல்லது வெளி. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அம்மின்னூட்டத்தின் தாக்கம் வேறு மின்னூட்டத்தை வைக்கும்போது உணரப்பட்டால் அம்மின்னூட்டத்தை சுற்றி உள்ள பகுதி அல்லது வெளி மின்புலம் என்று அழைக்கப்படுகிறது. நான் சொன்ன கான்செப்ட் வந்து புரிஞ்சுதுங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி அப்படியே ஜஸ்ட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம், இல்லைனா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? நீங்கள் எந்த மின்னூட்டம் எடுத்துக்கிட்டாலும் அந்த மின்னூட்டத்தை சுற்றி ஒரு வெளி இருக்கும். அந்த மின்னூட்டத்தை சுற்றி ஒரு புலம் வந்து இருக்குங்க. ஓகே, அந்த மின்னூட்டத்தை சுற்றி ஒரு வெளி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல இன்னொரு சார்ஜை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது, ஓகே, இந்த இடத்துல இன்னொரு சார்ஜை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த சார்ஜ் வந்து என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அந்த வெளியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எ ஃபீல்டு அரவுண்ட் அ எலக்ட்ரிக் சார்ஜ் இன் விச் another charge experience a electric force is called electric field. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்ன புரிஞ்சுங்களா? எந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டாலும் அதை சுற்றி சம் ஃபீல்டு வந்து இருக்கும். அந்த ஃபீல்டுக்குள்ளே இன்னொரு சார்ஜை வந்து நீங்கள் இம்போஸ் பண்ணும்போது அந்த சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அப்போது அந்த சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் சார்ஜ். அதாவது ஓர் அலகு மின்னூட்டத்தில் ஏற்படும் மின்விசை மின்புலம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து டெக்னிக்கல் டெஃபினிஷன், இது வந்து ப்ராக்டிக்கல் டெஃபினிஷன். நான் சொன்னது வந்து ப்ராக்டிக்கல் டெஃபினிஷன், இதுதான் வந்து டெக்னிக்கல் டெஃபினிஷன். ஓகேவா? அதாவது ஓர் அலகு மின்னூட்டத்தில் ஏற்படும் மின் விசை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மின்புலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டெக்னிக்கல் டெஃபினிஷன் வச்சு என்ன ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸு டிவைடட் பை சார்ஜ். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஓர் அலகு மின்னூட்டத்தில் ஏற்படும் மின் விசை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் மின்புலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸோடைய எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன், கூலும்போடைய எஸ்ஐ யூனிட், சார்ஜோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும். ஓகேவா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நியூட்டன் டிவைடட் பை கூலும் அல்லது நியூட்டன் கூலும் இன்வர்ஸு, ஓகே, அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய யூனிட் நம்ம படித்தாச்சு. அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ப்ராக்டிக்கல் டெஃபினிஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டெக்னிக்கல் டெஃபினிஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா என்ன. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேசிக் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் சார்ஜ். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எஸ்ஐ யூனிட்டோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் டிவைடட் பை கூலும். ஓகேவா? இப்போ அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன. மின்னோட்டம் என்பது ஒரு வினாடியில் கடத்தியில் பாயும் மின்னூட்டத்தின் அளவு. இப்போ ஒரு கண்டக்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறீங்க, அந்த கண்டக்டரை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ நடக்குமா. ஸோ இதில் சார்ஜ் ஆனது, அதாவது கரண்ட் அப்படின்னாலே ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் பர் யூனிட் டைமுங்க. அதாவது ஓர் அலகு நேரத்தில், அதாவது ஒரு மினிட்டில் இல்லைனா ஒரு செகண்டில் ஓர் அலகு நேரத்தில் பாயக்கூடிய மின்னூட்டத்துடைய அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு வினாடியில், அதாவது ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜ் வந்து இந்த கண்டக்டருக்குள்ளே ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ சார்ஜ் வந்து நகர்கிறது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிளாக எலக்ட்ரிக் கரண்ட்டோட டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? அதாவது ஓர் அலகு வினாடியில் இல்லைனா ஒரு வினாடியில் கடத்தியில் பாயும் மின்னூட்டத்தின் அளவு ஒரு மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்ன ஃபார்முலா, நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் கரண்ட் என்பது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ங்களா. அதாவது ரேட் ஆஃப்னா 1/time டைம். அதாவது ஓர் அலகு வினாடியில், ஒரு வினாடியில் பாய்கின்ற மின்னூட்டத்தின் அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா I is equal to எலக்ட்ரிக் சார்ஜ் டிவைட் பை டைம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் சார்ஜ். எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் ரேட் ஆஃப் எலக்ட்ரிக், அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்.
ஓகேவா? ஸோ இப்போது இதில் Q என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மின்னூட்டத்தின் அளவு. T என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் இன்டர்வல் நேர இடைவெளி. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா I என்ற லெட்டரால் குறியிடுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா E. சார்ஜோடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா Q அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான குறியீடு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய SI யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஓகேவா? அதாவது ஆம்பியர் என்பது ஒரு சயின்டிஸ்டோட நேமு தான். அதனால தான் கேபிட்டல் லெட்டர் ஏல வந்து குறியிடுறோம். அதே போல் கூலும் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜோடைய SI யூனிட். அதுவுமே வந்து ஒரு சயின்டிஸ்டோட பேர். அதனால தான் கேபிட்டல் லெட்டர் சியில் வந்து குறியிடுறோம். எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு சயின்டிஸ்டோட நேமை வந்து நம்ம யூனிட்டாக வச்சுருக்கோமோ அதோட குறியீடு கேபிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ சயின்டிஸ்ட் நேம் இல்லாமல் ஒரு யூனிட் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா அந்த குறியீடை வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியான்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. மின்னோட்டமானது ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸ்கேலார் அளவு ஆகும். அடுத்தது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. டைரக்ஷன் ஆஃப் அ எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு கண்டக்டர் இருக்குது. ஓகே, அந்த கண்டக்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். எப்பயுமே கரண்ட் ஆனது வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து தான் நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு மின் சுற்றுல இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட். ஒரு மின் சுற்றுல மின்னோட்டமானது மின்கலம்னா பேட்ரி, மின்கலத்தின் நேர்மறை முனையத்திலிருந்து களத்தின் எதிர்மறை முனையத்திற்கு பாய்கிறது. சிம்பிள் கான்செப்டுங்க. கரண்ட்டோட டைரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது, அதாவது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெட்டலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அணு இருக்கும். ஸோ அந்த அணுவில் வந்து பாசிட்டிவ் சார்ஜெலாம் மறந்துடுங்க. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு கண்டக்டரில் கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் அ சார்ஜஸ். ஓகேவா? ஒரு கண்டக்டருக்குள்ளே எலக்ட்ரிக் சார்ஜ் என்பது நகர்வதனால தான். எலக்ட்ரிக் கரண்ட்டோட டெஃபினிஷனே அது தானே, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ டைமை பொறுத்து எவ்வளோ சார்ஜ் வந்து நகர்கிறது அதுதான் கரண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது உள்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் பாயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ்க்கு வந்து பாயும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டெஃபினேஷனை சொல்லிடுறேன், அப்புறம் டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டு ஃப்ளோஸ் இன் த சர்க்யூட். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எலக்ட்ரிக் கரண்ட் ஆனது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல். மின்கலத்துடைய நேர்மறை முனையத்திலிருந்து எதிர்மறை முனையத்துக்கு வந்து பாயும். இது எங்கே? எலக்ட்ரிக் சர்க்யூட்டில். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் கரண்ட்டு ஒரு 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 கண்டக்டருடைய ஆக்சுவல் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலில் இருந்து பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து ஃப்ளோ ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குதுன்னு வச்சுப்போமா. ஸோ அந்த கண்டக்டரை வந்து எடுத்துப்போம். இதை வந்து நீங்கள் பேட்ரி கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் கரண்ட் வந்து பேட்ரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல். ஓகேவா? இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த இடத்துல போய் செட்டில் ஆகிடுமா? அதே போல் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த இடத்துல செட்டில் ஆகிடுமா? இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த டைரக்ஷனில் போகும், பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த டைரக்ஷனில் போகும். ஓகேவா? அப்போது ஒரு கண்டக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜுங்களா. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே எந்த திசையை நோக்கி ஓடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து நோக்கி ஓடும். அப்போது மூமெண்ட் ஆஃப் அ சார்ஜஸ் வந்து எந்த டைரக்ஷனில் நடக்குது? நெகட்டிவ் டெர்மினலில் இருந்து
பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து நடக்குது. ஓகேவா, இதுக்கு பேர் தான் ஆக்சுவல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் கரண்ட் வந்து எப்போ நடக்குது? மூமெண்ட் ஆஃப் த சார்ஜஸா. அப்போ அந்த மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து எந்த டைரெக்ஷன்லேருந்து எந்த டைரெக்ஷன் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலில் போகுது. கரண்ட் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகேவா, அதுவே மெட்டல்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜ், அதாவது எலக்ட்ரானோட சார்ஜுக்கு எலக்ட்ரானோட மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வந்து கரண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, ஸோ அதை தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. In metals, the direction of a current is taken as opposite to the direction of the motion of the electron. So direction of the motion of the electron எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. உள்ளுக்குள்ளே இப்போ வந்து ஒரு கண்டக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜஸை நோக்கி ஓடும், இந்த சைடில் வந்து போகும். ஸோ இந்த டைரக்ஷனுக்கு எதிர்த்தகவில் தான் எலக்ட்ரிக் கரண்ட் என்பது பாயும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின்னு. கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னு பார்த்தாச்சு, எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னென்னு பார்த்தாச்சு, எலக்ட்ரிக் கரண்ட்டுனா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது கடைசியாக படிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அல்லது எலக்ட்ரிக் வோல்டேஜ் அல்லது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜஸ்ட்டு சிம்பிளாக வோல்டேஜ்னு கூட சொல்லலாம். ஓகேவா, மின் அழுத்தம் வோல்டேஜ் என்பது மின்தன்மை உள்ள பொருட்களை சூழ்ந்துள்ள மின் புலத்தால் ஏற்படும் அழுத்தமாகும். ஓகேவா, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கேன் பி டிஃபைன்ட் as the amount of work done to move a unit charge from one point to another. அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு யூனிட் சார்ஜர் ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்துறதுக்கு செய்யப்படும் வேலையோட அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அல்லது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். ஓர் அலகு மின்னூட்டத்தை, இதுக்கு கிளியரான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓர் அலகு மின்னூட்டத்தை, அதாவது ஒரு யூனிட் சார்ஜை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்துவதற்கு, ஒரு புள்ளியிலேருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்படுகின்ற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரிக் வோல்டேஜ் அல்லது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அதாவது வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ வோல்டேஜோடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு டிவைட் பை சார்ஜ். அதாவது ஒரு அலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளியில் நகர்த்துவதற்கு செய்யப்படும் வேலையோட அளவு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. ஓகே, மின் அழுத்தம் என்பது வேலையின் அளவு டிவைட் பை மின்னூட்டம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையோடைய எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலு. சார்ஜோடைய எஸ்ஐ அலகு என்னென்னு அதாவது சார்ஜோடைய எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும். ஓகேவா, சார்ஜோடைய எஸ்ஐ அலகு என்ன, அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு டிவைட் பை சார்ஜ். ஓகேவா, எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கோடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஜூலு, சார்ஜோடைய எஸ்ஐ யூனிட் வந்து கூலும். ஸோ ஜூலு டிவைட் பை கூலும். இதுக்கு இன்னொரு நேம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு இன்னொரு நேம் வந்து வோல்ட்டு, கேபிட்டல் லெட்டர் வியில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே, இந்த வோல்ட் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டோட நேம் தான். ஓகேவா, எலக்ட்ரான் மூவ்ஸ் இன் அ ஒயர் டியூ டு எ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒரு ஒயரில் எலக்ட்ரான் மூவ் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான் ஆனது நகரவே செய்யும். எலக்ட்ரான் ஆனது நகர்ந்தால் மட்டும்தான் அந்த ஒயரில் கரண்ட் என்பது ஃப்ளோ ஆகுமே, கரண்ட் என்பதே உருவாகும். ஓகேவா, சிம்பிள் கான்செப்டுங்க. ஒரு கண்டக்டரோ இல்லை ஒரு ஒயரோ நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் அதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும்னா அங்கே என்ன பண்ணணும், எலக்ட்ரானை வந்து மூவ் பண்ண வைக்கணும். எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டும்தான் ஹை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்லேருந்து லோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு வந்து கரண்ட் என்பது மூவ் ஆகும். இப்போ தண்ணி என்பது எப்படி ஒரு பைப்பில் வந்து ஃப்ளோ ஆகுது, இப்போ மேலேருந்து கீழே ஒரு பைப் இருக்குன்னா மேலேருந்து தண்ணி வந்து கீழே வந்து வரும். அதாவது ஹை பொட்டென்ஷியலில் இருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு வந்து தண்ணி என்பது ஃப்ளோ ஆகும். அதே போல் தான் கரண்ட்டும் ஹை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் இருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு வந்து எலக்ட்ரான் என்பது நகரணும் அப்படின்னா
நகர்ந்தால் மட்டும்தான், அதாவது மின்னழுத்த வேறுபாடு காரணமாக எலக்ட்ரான் ஒரு கம்பியில் நகர தொடங்குகிறது. எலக்ட்ரான் நகருதுனாலே அந்த இடத்துல என்ன இருக்கணும், மின்னழுத்த வேறுபாடு என்பது இருக்கணும். ஓகே, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்பது இருக்கணும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எலக்ட்ரிக் வோல்டேஜ் வந்து இருக்கணும். ஓகேவா, இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கரிங் இந்த பேட்டரி மூலமாக தானே வோல்டேஜ் வந்து உருவாக்க முடியும். அப்போ தானே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதான் அந்த பேட்டரிக்குள்ளே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்பது நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், மின்னழுத்த வேறுபாடை ஒரு கடத்தியிலையோ இல்லை ஒயர்லையோ இல்லை ஒரு கண்டக்டர்லையோ நம்ம மின்னழுத்த வேறுபாடை வந்து உருவாக்க முடியும். மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டக்டரில் சார்ஜஸ் எலக்ட்ரான் என்பது நகர செய்யும். எலக்ட்ரான் நகர்ந்தால் தான் கரண்ட் என்பது உருவாகும். ஓகேவா, ஸோ இப்போது கிளியராக நம்ம என்னென்னலாம் படிச்சிட்டோம். இப்போ வந்து சார்ஜ்னால் என்ன, இயற்கையாகவே என்ன மாதிரியான டைப் ஆஃப் சார்ஜஸ் வந்து படித்தாச்சு. அடுத்தது சார்ஜை வச்சு ஒரு விதி வந்து நம்ம படித்தோம், கூலும் விதி வந்து படித்தோம், கூலும் லா வந்து படித்தோம். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு நம்ம படித்தோம். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட்டுனா நம்ம என்னென்னு படிச்சிட்டோம். அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னால் என்னென்னு படிச்சிட்டோம். இது எல்லாமே பேசிக் டேர்முங்க. ஓகேவா, இதில் கணக்கு கேட்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதுதானே எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது இருக்குது பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான ஃபார்முலா I is equal to சார்ஜ் ஆக்டிங் பர் யூனிட் டைம், அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஓகேவா, I is equal to Q divided by. அதே போல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கான ஃபார்முலா என்னங்க, ஒர்க்கு டிவைடட் பை சார்ஜ். ஓகேவா, ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறோம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லை எலக்ட்ரிக் வோல்டேஜ்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3 ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டிப்பாக பேசிக் கணக்கு வந்து கேட்பாங்க. 3 டேட்டாஸ் இருக்குங்களா, ஏதாச்சும் 2 டேட்டாஸ் கொடுத்துட்டு ஒரு டேட்டாஸ் வந்து உங்களோட எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது இதில் இருக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட் எல்லாமே கேட்பாங்க. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட எஸ்ஐ யூனிட் என்ன, அடுத்தது அதோட குறியீடு என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய எஸ்ஐ யூனிட் என்ன, அதோட குறியீடு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய எஸ்ஐ யூனிட் வந்து என்ன, நெக்ஸ்ட் வந்து கூலும் விதியோடைய கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, விகிதாச்சாரம் மாறிலி, அதோட வேல்யூ என்ன, அதோட யூனிட் என்ன, அதோட ஃபார்முலா என்ன. ஓகேவா, இதெல்லாமே உங்களோட எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. இதில் இருக்க இந்த பகுதியில் பார்த்தது எல்லாமே பேசிக் கொஷின்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் ரியல் லெசனுக்கே நம்ம போகிறோம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு, ரொம்பவும் ஈஸியும் கூட. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என்டையர் பார்ட் வந்து படிங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரே வீடியோ பதிவில் பொறுமையாக கற்றுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. பட் இதுக்கப்புறம் பார்க்க போகிற பகுதி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்கடி கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ முதல்ல எலக்ட்ரிக் சர்க்யூட்னால் என்ன நம்ம படிக்க போகிறோங்க. ஸோ டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான மின்னோட்டம் பாய்கின்ற ஒரு மூடிய பாதையை தான் மின்சுற்றுன்னு நம்ம சொல்கிறோம். கண்டினியூஸ் அண்ட் க்ளோஸ்டு பாத் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கால் எலக்ட்ரிக் சர்க்யூட். டெஃபினேஷன் புரியலைன்னா அப்படின்னா நான் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஒயர் இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இந்த ஒயரில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுமா, எப்போ ஃப்ளோ ஆகும், இந்த ஒயரை ஒரு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா, ஸோ பேட்டரியில் கனெக்ட் பண்ணோடனே என்னாகும், இந்த ஒயரில் கரண்ட்டானது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குமா. ஸோ இந்த மாதிரி கரண்ட் என்பது கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து கரண்ட் வந்து கண்டினியூவாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு, இந்த ஒயரில் வந்து கண்டினியூஸாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த ஒயரை தான் இப்போ இந்த ஒயரு இந்த பேட்டரி கனெக்ஷனை சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு மூடிய பாதையாக க்ளோஸ்டு பாத்துங்களா. கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு கண்டினியூஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பாத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் சர்க்யூட், நம்ம மின் சுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மின் சுற்றில் எண்ணற்ற மின்கூறுகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். எலக்ட்ரிக் காம்பனண்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்துவோம். பேட்ரி என்பது ஒரு எலக்ட்ரிக் காம்பனண்ட்டு, ரெசிஸ்டர் என்பது ஒரு எலக்ட்ரிக் காம்பனண்ட்டு, வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், கேல்வனோமீட்டர் ஒரு எலக்ட்ரிக் காம்பனண்ட்டு, டயோடு என்பது ஒரு எலக்ட்ரிக் காம்பனண்ட்டு, எலக்ட்ரிக் பல்ப் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவுமே வந்து ஒரு மின் சாதனம் தான். ஓகேவா, ஸோ இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எண்ணற்ற
மின் கூறுகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் மிக முக்கியமான மின்கூறுகள் வந்து இருக்குங்க. அதுக்கு வந்து ஒரு சில பிரதிநிதித்துவம் வந்து இருக்குது. சம் சிஸ்டமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் யூஸ்டு ஃபார் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ எலக்ட்ரிக் சர்க்யூட். சம் சிஸ்டமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ காம்பனன்ட்ஸ் எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ எலக்ட்ரிக் சர்க்யூட். மின் சுற்றுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் கூறுகளுக்கு ஒரு சிறப்பான பிரதிநிதித்துவம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சம் சிஸ்டமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ரெப்ரசன்டேஷனை வந்து படித்து வச்சுக்கோங்க. இது என்சிஆர்டியில் இல்லை, பட் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நான் சொல்லித்தரேன். ஓகேவா? முதல்ல ரெசிஸ்டர், தமிழ்லேயே படிச்சுருவோமா? முதல்ல வந்து ரெசிஸ்டர் அப்படின்னா மின் தடையாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேரியபிள் ரெசிஸ்டர் அல்லது ரியோஸ்டாட், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மின் தடை மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அம்மீட்டருக்கு தமிழ்லேயும் அம்மீட்டர் தான், வோல்ட்மீட்டருக்கு தமிழ்லேயும் வோல்ட்மீட்டர் தான், கேல்வனோமீட்டருக்கு தமிழ்லேயும் கேல்வனோமீட்டர் தான், டயோடுக்கும் தமிழில் டயோடு தான். லைட் எமிட்டிங் டயோடுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? ஒளி மின் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. டயோடு ஒளி மின் டயோடு. அடுத்தது இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து தரை இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மின் தடையாக்கிய இங்கிலீஷில் வந்து ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டருடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டருடைய குறியீடு வந்து ஸோ இந்த மாதிரி சிம்பிளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னென்னா ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டரை வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரிக் காம்பனண்ட். ஓகேவா? இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின் சுற்றுல பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. அதாவது யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ ஏ சர்க்யூட். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பாயக்கூடிய கரண்ட்டோடைய மேக்னிடியூட், அதாவது கரண்ட்டோடைய மேக்னிடியூட் அப்படின்னா எண் மதிப்புங்க. அதோடைய அந்த கரண்ட்டோடைய எண் மதிப்பை நிர்ணயம் செய்வதற்காக பயன்படக்கூடிய மின் கூறு தான் எலக்ட்ரிக் காம்பனன்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். அதோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளை வந்து பயன்படுத்தும். அடுத்தது மின் தடை மாற்றி, வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள் ரெசிஸ்டர் வந்து எப்படி போடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இதில் ஒரு அம்புக்குறி போடுறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து மின் தடை மாற்றி. அல்லது இதுக்கு இன்னொரு குறியீடு இருக்குது. என்ன குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெசிஸ்டர் வரைஞ்சிட்டு அதில் ஒரு அம்புக்குறி போட்டு அந்த அம்புக்குறி இப்படி போட்டாங்கன்னா இதுக்கு பேர் வந்து மின் தடை மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல 5 ஆம்பியர் கரண்ட் வேணாம், எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 3 ஆம்பியர் கரண்ட், அதாவது மின் மூலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வோல்டேஜ் சோர்ஸை வேரி பண்ணாமல் இதில் இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து நமக்கு தேவையான கரண்ட், எனக்கு 5 ஆம்பியர் வேணாம் 3 ஆம்பியர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன காம்பனன்ட் வந்து பயன்படுத்தலாம்? மின்தடை மாற்றியை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இங்கே ஒரு அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அம்புக்குறி வந்து வேரி ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி நகர்ந்து போயிட்டே வரும். இதோட டயக்ராம் வந்து நான் பின்னாடி வந்து காட்டுறேன். இந்த அம்புக்குறி வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அம்புக்குறியை வந்து நகர்த்த சம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியும். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வேரி பண்ணுறதுனால ஒரு மின் சர்க்யூட்டில் நமக்கு தேவையான கரண்ட்டை வந்து நிர்ணயம் செய்ய முடியும். அங்கே பாருங்கள், டெஃபினேஷன் பாருங்கள். மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் மூலம் இருக்குது பார்த்தீங்களா, வோல்டேஜ் சோர்ஸை வேரி பண்ணாமல் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நிர்ணயம் நமக்கு தேவையான மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காக என்ன பயன்படுத்துகிறோம்? மின்தடை மாற்றி வந்து பயன்படுத்துகிறோம். இந்த அம்புக்குறி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இப்படி நகர்த்தலாம். அந்த அம்புக்குறியை அதேபோல் இந்த அம்புக்குறி என்ன பண்ணலாம்? இப்படி நகர்த்தலாம். ஸோ இந்த நகர்த்தது மூலமாக ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டிஃபர் ஆகும்போது கரண்ட்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? வேரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது அம்மீட்டர். ஸோ அம்மீட்டரோட குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் அம்மீட்டரோட குறியீடு. வோல்ட்மீட்டரோட குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் வோல்ட்மீட்டரோட குறியீடு. கேல்வனோமீட்டரோட குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் கேல்வனோமீட்டர் குறியீடு. ரொம்ப 3 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, மின்னோட்டத்தோட அளவை வந்து பயன்படுவதற்கு, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்னோட்டம் என்பது எலக்ட்ரிக் கரண்ட்டு, மின்னூட்டம் என்பது எலக்ட்ரிக் சார்ஜ். போட்டு கன்ஃபியூஸ்
கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்றத மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த அம்மீட்டர் வந்து பயன்படுகிறது. அதே போல் மின்னழுத்த வேறுபாடை அளவிடுவதற்கு ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் வோல்டேஜ் வந்து இருக்குது, எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ இருக்குது, அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் இரு புள்ளிகளுக்கு இடையே எவ்வளோ மின்னழுத்த வேறுபாடு இருக்குது அப்படின்றத கண்டறிவதற்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? வோல்ட் மீட்டர் வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்தது, இப்போ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது, அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? கேல்வனோமீட்டர் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா? வோல்ட் மீட்டர் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அம்மீட்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் வந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, கேல்வனோமீட்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் கரண்ட் எந்த டைரக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. கேல்வனோமீட்டர் ஆல்சோ கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் பயன்படுவாங்க. அப்போ இதுவும் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது, இதுவும் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்லி ஆம்ஸில் இல்லை அதற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அம்மீட்டர் வந்து பயன்படுத்தும். மிக துல்லியமாக மைக்ரோ ஆம்பியரில் இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து அளவிடுவதற்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்? கேல்வனோமீட்டர் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் அதோட மோஸ்ட்லி கேல்வனோமீட்டர் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அதோட டைரக்ஷனை வந்து கண்டறியறதுக்காக தான் கேல்வனோமீட்டர் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்தது டயோடு என்பது ஒரு எலக்ட்ரிக் காம்பனண்ட்டு. எல்லா மின்சாதனம், நீங்கள் எந்த மின்சாதனம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் டயோடு என்பது கண்டிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த ஒளி மின் டயோடு, அதாவது எல்இடி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி டிஜிட்டல் டிஸ்பிளே 8ன்ற நம்பர் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மின் சாதனம் தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த எல்இடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட டயோடோட குறியீடு என்னென்னு படித்து வச்சுக்கோங்க. டயோடோட குறியீடு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஒளிமின் டயோடு குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா டயோடு மாதிரி தான் இருக்கும். பட் அது என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் அது எல்இடி, லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவ் டெர்மினல், இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். அடுத்தது தரை இணைப்பு. ஸோ கிரவுண்டு கனெக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி கிரவுண்ட் கனெக்ஷன். அதாவது மின் சாதனங்களை பாதுகாக்க நீங்கள் எந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டாலும், ஓகேவா? ஸோ எந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்துக்கிட்டாலும் அந்த சர்க்யூட்டில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஹை வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்லாம் வந்து, அதாவது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரும்போது எலக்ட்ரிக் காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? கிரவுண்ட் கனெக்ஷன் என்பது பயன்படுத்துகிறோம். அடுத்தது, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக யூஸ் ஆகுது. அதாவது ஒரு சர்க்யூட்டில் வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணும்போது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக பயன்படுத்துகிறோம். நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ரிப்பேர் பண்ணுற கடைக்கு, இல்லை ஒரு டிவி ரிப்பேர் பண்ணுற கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு போர்டை வந்து அந்த டெக்னீஷியன் வந்து செக் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? மல்டிமீட்டர் வச்சு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டயோடு இருக்குன்னா, இந்த டயோடில் ஒரு புள்ளியில் ஒரு கம்பியை இந்த இடத்துல வச்சுட்டு இன்னொரு கம்பியை எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே வைப்பார்? கிரவுண்ட் கனெக்ஷனில் வந்து வைப்பார். ஓகேவா? அப்படியே ஒரு எர்த்திங்கை பண்ணிட்டு, ஒரு கம்பியை வந்து எர்த்திங் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பியை வச்சு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் செக் பண்ணி பார்ப்பார். அப்போ தான் வந்து ரீடிங் வந்து காட்டும் அந்த மல்டிமீட்டரில். அதனால தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கிரவுண்டு கனெக்ஷனை வந்து என்ன சொல்கிறோம்? ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட தமிழ்நாடு புக்கில் இருந்த சிலபஸ், என்சிஆர்டியில் இல்லை. பட் இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்றதுனால நான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்தது, இந்த அம்மீட்டரு, வோல்ட் மீட்டரு, இதை பற்றி கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து அதிக டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அம்மீட்டர் அப்படின்னா அதோட குறியீடு வந்து என்ன? ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மின் சாதனம் தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அம்மீட்டர். இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ எனி ஒயர் ஆஃப் அ சர்க்யூட். ஓகேவா? அதாவது
ஒரு மின் சுற்றின் கம்பியில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிட இது பயன்படுகிறது. ஓகேவா? ஸோ ஒரு சர்க்யூட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அம்மீட்டர் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த அம்மீட்டர் என்பது எப்பயுமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த அம்மீட்டர் என்பது ஒரு சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பேட்ரி கனெக்ட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சர்க்யூட்டில் அம்மீட்டர் என்பது எப்பயுமே எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் தான் வந்து ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னா அந்த ஒயரில் எப்பயுமே சீரீஸில் தான் என்ன பண்ணணும், அம்மீட்டர் என்பது தொடர் முறையில் தான், அதாவது இது எப்போதும் தொடரில் இணைக்கப்பட வேண்டும், தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். ஸோ ஒரு சர்க்யூட்டில் சீரீஸில் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது இந்த அம்மீட்டர் என்பது, இந்த மின் சாதனம் என்பது எப்பயுமே லோ ரெசிஸ்டன்ட் வேல்யூ வந்து கொண்டு இருக்கணும், குறைந்த மின்தடையை வந்து கொண்டு இருக்க வேண்டும். ஓகேவா? குறைந்த மின்தடையை வந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் மிக துல்லியமாக கரண்ட்டை வந்து நம்மளால் அளக்க முடியும். அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா. ஏன் அப்படின்றது நம்ம ஓம்ஸ் லா படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து அம்மீட்டருக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். லோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கரண்ட்டோட எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டரோட குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் வோல்ட்மீட்டரோட குறியீடு. இப்போது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டு. இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடை கண்டறியணும் அப்படின்னா ஒரு வோல்ட்மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணி கண்டறிய முடியும். எப்பயுமே அந்த வோல்ட்மீட்டர் வந்து எப்படி இருக்கணுமா, பேரலாக தான் கனெக்ட் பண்ணணும். இது மின்சுற்றில் இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடை அளவிட பயன்படுகிறது. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒரு 2 பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட்மீட்டர் வந்து பயன்படுகிறது. அப்போது எப்படி வந்து அம்மீட்டரை வந்து ஒரு சர்க்யூட்டில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதே போல் வோல்ட்மீட்டரை ஒரு சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணணுமா, பேரலில் கனெக்ட் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அம்மீட்டரை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணணும், வோல்ட்மீட்டரை வந்து பேரலில் வந்து கனெக்ட் பண்ணணும். அடுத்தது அம்மீட்டருக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் கரண்ட்டை வந்து ஹை கரண்ட்டோடைய வேல்யூ வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அதே போல் வோல்ட்மீட்டருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அம்மீட்டருக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், வோல்ட்மீட்டருக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஓம்ஸ் விதினா என்ன? ஓகேவா? ஸோ ஓம்ஸ் லா அப்படின்னா நிலையான வெப்பநிலையில், இப்போ வந்து ஒரு கடத்தி இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் ஒரு கண்டக்டர். ஓகேவா? ஸோ அந்த கண்டக்டரை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேட்ரியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேட்ரி வந்து என்ன பண்ணும், இந்த கண்டக்டருக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கான வோல்டேஜை வந்து கொடுக்கும். கரண்ட்டை வந்து கொடுத்துச்சுன்னா இதில் என்ன ஃப்ளோ ஆகும், கரண்ட் என்பது ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஒரு நிலையான வெப்பநிலையில் மின்னோட்டம் பாயும் கடத்தியின் இதுதான் மின்னோட்டம் பாயும் கடத்தி. மின்னோட்டம் பாயும் கடத்தியின் 2 புள்ளிகளுக்கு இடையே, அதாவது இதுதான் இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடானது அந்த கடத்தியில் பாயும் மின்னோட்டத்துக்கு நேர்தகவலை இருக்கும். இதுதான் ஓம்ஸ் விதி. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லாங்க. கிட்டத்தட்ட எண்ணற்ற டைமில் டேரெக்டாகவே கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓம்ஸ் லாவுடைய ஃபார்முலா வந்து டேரெக்டாகவே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம், பட் ஓம்ஸ் லாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்க. பேட்டரி கனெக்ட் பண்ணோடனே டியூ டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த கண்டக்டரில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போது அந்த வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, அதாவது வோல்டேஜ் என்பது அந்த கடத்தியில் பாயக்கூடிய கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் தகவல் ஆகும். V directly proportional to the I. ஓகேவா? நிலையான வெப்பநிலையில் மின்னோட்டம் பாயும் கடத்தியின் 2 புள்ளிகளுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு அதன்னா என்ன, கடத்தியின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கு நேர் தகவலை இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரொப்போர்ஷனலை எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொப்போர்ஷனலை ஈக்குவல்ட்டாக மாற்றும் போது ஒரு ப்ரொப்போர்ஷனல் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம பயன்படுத்தும், விகிதாச்சார மாறிலி வந்து பயன்படுத்தும். அந்த விகிதாச்சார மாறிலி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா?
ஸோ V is equal to RI அப்படின்னு சொல்லுவோம். V is equal to IR, V is equal to RI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எங்கேருந்து இந்த R வந்தது? ஏன்னா ஓம்ஸ் விதிப்படி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு கண்டக்டருடைய அந்த கண்டக்டருடைய இரு புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த கண்டக்டரில் பாயக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னலாக இருக்கும். இந்த ப்ரொப்போஷ்னலாக எடுக்கும்போது தான் ஈக்குவல்ட்டாக மாற்றும் போது ஒரு ப்ரொப்போஷ்னல் கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணும். அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்பது கான்ஸ்டன்ட்டு. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம படிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கண்டக்டர். நீங்கள் எந்த கண்டக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கண்டக்டர் அதாவது எந்த கண்டக்டர் எடுத்துக்கிட்டாலும் அந்த கண்டக்டருடைய ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் ரெசிஸ்டன்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுங்க. இட் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அதில் பாயக்கூடிய மின்னூட்டத்தை வந்து எதிர்க்கிற பண்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த resistance. It is a fundamental property of a conductor to resist the flow of charge. Resistance மின் தடை அப்படின்னா என்ன டெஃபினேஷன் பண்ணால் ஜஸ்ட் ரெசிஸ்ட் தி ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். மின்னூட்டத்தின் ஓட்டத்தை எதிர்க்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். சாரி. ஸோ ஓகே, அடுத்தது மின்தடை என்பது ஒரு கடத்தியில் பாயும் மின்னூட்டத்தை எதிர்க்கும் அடிப்படை பண்பு. இதை தான் நம்ம இங்கிலீஷில் படித்தோம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் என்பது ஜஸ்ட் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் என்பது கண்டக்டருடைய ஒரு அடிப்படை பண்பு. எந்த கண்டக்டர் எடுத்துக்கிட்டாலும் அந்த கண்டக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு தான் ரெசிஸ்டன்ஸ். அது என்ன பண்ணும்? அந்த கண்டக்டர் வழியாக பாயக்கூடிய சார்ஜஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஸ் தி டெக்னிக்கல் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா V is equal to RI நம்ம படித்தோமா? அப்போ இதில் R என்பது என்ன? R என்பது V divided by I. R என்பது என்ன பார்த்தீங்கன்னா V divided by. ஸோ அதை தான் இங்கே டெக்னிக்கல் டெஃபினேஷன். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஸ் தி ரேஷியோ ஆஃப் த வோல்டேஜ் அக்ராஸ் இஸ் டெர்மினல். அதாவது ரேஷியோ ஆஃப் த வோல்டேஜ் அக்ராஸ் இஸ் டெர்மினல் டு தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர். ஓகே, ஒரு கண்டக்டர் இருக்குது. ஓகேவா? ஒரு கண்டக்டர் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒரு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. பேட்ரி வந்து வோல்டேஜ் வந்து மின்னழுத்த வேறுபாடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் இந்த கண்டக்டரில் என்ன ஃப்ளோ ஆகும்? கரண்ட் என்பது ஃப்ளோ ஆகுமா? ஸோ இந்த வோல்டேஜ் அதாவது இந்த டெர்மினல், இந்த அக்ராஸ் த டெர்மினல், ஓகேவா, இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுக்கும் அடுத்தது அந்த கண்டக்டரில் அந்த கடத்தியில் பாயக்கூடிய மின் ஓட்டத்துக்கும், ஓகே, மின்னோட்டம் அதாவது கரண்ட்டுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெசிஸ்டன்ஸ், மின்தடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சயின்டிஸ்ட் ஓம் தானே, இது வந்து ஒரு சயின்டிஸ்டோட பேர் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஓமுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமு. ஓகேவா? ஸோ இதோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமுக்கு வந்து ஒரு கிரேக்க குறியீடு வந்து நம்ம கொடுக்குறோம். அது குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒமேகா என்ற குறியீடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட்டுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரெசிஸ்டன்ஸோடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓம். ஓகேவா? ஸோ இந்த ஓமுக்கு வந்து ஜஸ்ட்டு ஓன்னு போடாமல் இந்த கிரேக்க குறியீடு ஒமேகா என்ற கிரேக்க குறியீடை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஓம் என்பது என்ன? அதாவது ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைட் பை கரண்ட்டுங்களா. அப்போது ஒரு ஓம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் டிவைட் பை ஒரு ஆம்பியர். ஓகேவா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓம். அதை தான் இங்கே சொன்னோம். கடத்தி ஒன்றில் இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் ஆகவும் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு 1 ஆம்பியராக இருப்பின் அக்கடத்தியின் மின்தடை என்பது 1 ஓம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டரை பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறீங்க. பேட்ரி என்பது மின்னழுத்த வேறுபாடை கொடுக்கும். அந்த கடத்தியில் கரண்ட் என்பது ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கடத்தியில் கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு வந்து 1 வோல்ட் இருக்குது. அந்த கடத்தியில் பாயக்கூடிய கரண்ட் வந்து 1 ஆம்பியர் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தோட விகிதத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 1 ஓம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 1 ஓமுக்கான டெஃபினேஷன் வந்து இதுதான். அல்லது இப்படி கூட சொல்லலாம், 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு உள்ள ஒரு மின்சுற்றில் பாய்கின்ற
ஒரு மின் கடத்தியில் பாய்கின்ற மின்னோட்டமானது 1 ஆம்பியர் இருக்குமெனில் அந்த கடத்தியின் மின் தடையானது 1 ஆம்பியர் அப்படின்னு வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த ஓம்ஸ் லாவோட எக்ஸ்பிரஷனில் இருந்து மேற்கூறிய ஓம் விதியின் தீர்வுபடி ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டமானது அந்த கடத்தியின் பாயும் மின் தடைக்கு எதிர் தகவலாக இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கான ஓம்ஸ் விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா V = RI அப்படின்னு சொல்லுதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆருக்கும் ஐக்கும் இடைப்பட்ட ரிலேஷன் வந்து என்னன்னு கேட்குறான். ஜஸ்ட்டு R = V/I நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் என்பது கான்ஸ்டண்ட்டாக, ஒரு சர்க்யூட்டில் வோல்டேஜ் என்பது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த சர்க்யூட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ கரண்ட்டுக்கு வந்து எதிர் தகவல் இருக்கும். ஜஸ்ட்டு சிம்பிளுங்க. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து அதிகமாகும்போது அந்த சர்க்யூட்டில் கரண்ட்டோட வேல்யூவை நம்மளால் கம்மி பண்ண முடியும். எப்போது? வோல்டேஜ் என்பது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. அதே போல் வோல்டேஜ் என்பது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாகும்போது நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர், இந்த டெஃபினேஷனுக்கு அதுதான் மீனிங். ஓகே, கரண்ட் என்பது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்தடை என்பது ரெசிஸ்டன்ஸ் என்பது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட். ஓகேவா? திஸ் மீன்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் வில் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வைஸ் வர்சா. இதை தான் நான் சொன்னேன். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து அதிகமாகும்போது கரண்ட்டோட வேல்யூ வந்து கம்மியாகும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கம்மி பண்ணும்போது கரண்ட்டோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஓம்ஸ் விதிப்படி, ஓம்ஸ் விதி என்ன சொன்ன, ஓம்ஸ் லா இஸ் ஈக்குவல் டு V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஐங்களா. அதாவது வோல்டேஜை வந்து அதிகப்படுத்தும் போது கரண்ட் என்பது அதிகமாகும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு கிராஃப் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வோல்டேஜ், இது வந்து கரண்ட்டு. ஓகேவா? வோல்டேஜ் அதிகப்படுத்தும் போது கரண்ட் அதிகமாகும். ஓகே, அப்படியே வோல்டேஜ் அதிகமாக்கிட்டே வரீங்க, கரண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது இதுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குங்க. அதோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம்ஸ் லா விதிப்படி விக்கும் ஐக்கும் இடைப்பட்ட கிராஃப் வந்து எப்படிங்க பண்ணால் ஒரு ஸ்லோப் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு சிம்பிள் கொஷின் தான். ஓகேவா? இப்போது ஓம்ஸ் லானா என்னன்னு நம்ம படித்தாச்சு, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு படித்தாச்சு. இப்போ அடுத்தது ரெசிஸ்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கண்டக்டர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு கடத்தி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கடத்தியில் என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் ரெசிஸ்டன்ஸு. ஓகேவா? அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா? இப்போது எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒரு மின் சாதனம் வந்து நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த மின் சாதனத்தில் எப்படி ரெசிஸ்டன்ஸை வந்து கொண்டு வரணும், யூஸிங் திஸ் ரெசிஸ்டர், யூஸிங் திஸ் எலக்ட்ரிக் காம்பனன்ட். இந்த ரெசிஸ்டர் மின் தடையாக்கி எனப்படுகின்ற ஒரு மின் கூரை பயன்படுத்தி ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேவா? a component that is used to resist the flow of electric current in a electric circuit is called resistor. ஓகேவா? அதாவது ஒரு மின் சுற்றுல ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் சார்ஜுடைய ஃப்ளோவை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மின் சுற்றில் மின்னோட்டத்தின் ஓட்டத்தை எதிர்க்க பயன்படும் சாதனம் மின் சாதனம் பயன்படும் மின் சாதனம் எலக்ட்ரிக் காம்பனன்ட் வந்து மின் தடையாக்கி என்று அழைக்கப்படுகிறது. நடைமுறை பயன்பாட்டில் ஜஸ்ட் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ரெசிஸ்ட்னா என்ன சொன்னேன் சார், ரெசிஸ்ட்னா கரண்ட்டை வந்து கம்மி பண்ணுறது தான் கேட்டிங்கன்னா, பட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரெசிஸ்டரோட வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக கரண்ட்டோட வேல்யூவை குறைக்கவும் முடியும், கரண்ட்டோட வேல்யூவை அதிகப்படுத்தவும் முடியும். நடைமுறை பயன்பாட்டில் மின்னோட்டத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க மின் தடையாக்கி பயன்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் நீங்கள் ரெசிஸ்டரை வந்து பயன்படுத்தி கரண்ட்டோட வேல்யூவை மேக்னிடியூடை வந்து நம்மளால் அதிகப்படுத்தவும் முடியும், கம்மிப்படுத்தவும் முடியும். பட் டெஃபினிஷனாக வந்து ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம சிம்பிளாக படிச்சிடறோம். ஓகேவா? ஸோ அதோட ரெசிஸ்டர் வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்து பார்த்தாலும், எந்த எலக்ட்ரிக்கல் போர்டு எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கருவி, இந்த மாதிரி ஒரு சாதனம் இல்லாமல் உங்களால் மின் சாதனம் இல்லாமல் போர்டே பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ இதோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா?
இப்போ வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இதை தான் நாங்கள் சொன்னேன். ரெசிஸ்டருடைய சிம்பிள் வந்து மின் தடையாக்கியோட சிம்பிள் வந்து இது. வேரியபிள் ரெசிஸ்டரோட சிம்பிள் வந்து நான் என்ன சொன்னேன், வேரியபிள் ரெசிஸ்டரோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி போட்டு இப்படி இருக்கும், அல்லது இந்த மாதிரி போட்டு ஒரு அம்புக்குறி போட்டிருக்கும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எனக்கு தேவையான கரண்ட்டை வந்து நிர்ணயம் செய்வதற்காக இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வேரியபிள் ரெசிஸ்டர். இதோட வேல்யூவை வந்து நீங்கள் இப்படி நகர்த்தலாம். நகர்த்தும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு என்னாகும், கரண்ட் என்பது சேஞ்ச் ஆகுமா? என்ன சொன்னேன், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாகும் போது கரண்ட்டோட வேல்யூ வந்து கம்மியாகும். அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கம்மி பண்ணும்போது என்னாகும், கரண்ட்டோட வேல்யூ வந்து அதிகப்படுத்த முடியும். ஓகேவா? அப்போ ஒரு சர்க்யூட்டில் இதுதான் ஒரு சர்க்யூட்டு. ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து நீங்கள் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. ஒரு மின் மூலம் இந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாமல், வோல்டேஜ் என்பது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இங்கே தான் சொல்கிறாங்க பாரு, மூலத்தில் இருந்து மின் அழுத்தத்தை மாற்றாமல் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படும் மின் சுற்றின் கூறு மாற்று மின்தடை என்ன அழைக்கப்படுகிறது. அதாவது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை வந்து, அதாவது மின் மூலத்தை வந்து சேஞ்ச் பண்ணாமல், எலக்ட்ரிக் வோல்டேஜை வந்து சேஞ்ச் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுற மின் நோட்டத்தோட வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வருவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவி தான் ரியோஸ்டாட். ரெசிஸ்டன்ஸை கொண்டு வரக்கூடிய கருவி தான் ரெசிஸ்டர். ஓகேவா? அதாவது மின்தடையாக்கி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து தமிழில் என்ன சொன்னோம், மின்தடை. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் மின்தடையை கொண்டு வருவதற்காக பயன்படக்கூடிய கருவி வந்து மின்தடையாக்கி, ரெசிஸ்டர். அதே போல் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் மாற்று மின்தடையை வந்து கொண்டு வருவது, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு நிர்ணயம் செய்வதற்காக மின் மூலத்தை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அதுக்காக கொண்டு வருவது தான் நம்ம இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸு. இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவி தான் என்னென்னு ரியோஸ்டாட், மின்தடை. வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரியோஸ்டாட்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மின்தடை மாற்றி. இது மாற்று மின்தடை வழங்க மின்சுற்றில் பயன்படும் சாதனம் ஆகும். நான் சொன்ன கான்செப்ட் வந்து புரிஞ்சுதுங்களா? புரியல அப்படின்னா ஸ்லோவில் கூட வீடியோ போட்டு பொறுமையாக கேளுங்க, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக புரியும். ஓகேவா? இப்போ அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். கடத்தியின் மின்தடையை பாதிக்கும் காரணிகள். நான் என்ன சொன்னேன், நீங்கள் எந்த கண்டக்டர் எடுத்துக்கிட்டாலும் அந்த கண்டக்டருடைய ஒரு அடிப்படை பண்பு தான் என்ன, ரெசிஸ்டன்ஸ் நம்ம படித்தோமா, மின்தடையை நம்ம படித்தோமா. ஸோ இந்த மின்தடையை பாதிக்கக்கூடிய காரணிகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் அ கண்டக்டர். ஒரு கடத்தியோடைய நீளத்தை பொறுத்து அந்த கடத்தியோடைய மின்தடை என்பது மாறுபடும். அதே போல் குறுக்கு வெட்டு பரப்பு. இப்போ ஒரு கடத்தி இருக்குது அப்படின்னா அந்த கடத்தியோடைய குறுக்கு வெட்டு பரப்பு, அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை பொறுத்து அந்த கடத்தியோடைய ரெசிஸ்டன்ஸ் மின்தடை என்பது மாறுபடும். அது எப்படி மாறுபடுன்றதை நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், லென்த் ஆஃப் அ கண்டக்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கண்டக்டரு, இது வந்து ஒரு கண்டக்டர். ஓகேவா? ஸோ கண்டக்டருடைய லென்த் வந்து அதிகமாகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்பது உங்களுக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அப்போது கண்டக்டருடைய லென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். ஒரு கடத்தியுடைய மின்தடையானது அந்த கடத்தியுடைய நீளத்துக்கு நேர் தகவலை இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டாலிக் கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் அ கண்டக்டர். இந்த லென்த்துலேருந்து இந்த லென்த்தை வந்து அதிகப்படுத்துகிறீங்க. ஓகேவா? கண்டக்டருடைய லென்த்தை வந்து நீளத்தை வந்து அதிகரிக்கும் போது அந்த கண்டக்டருடைய அந்த கடத்தியுடைய மின்தடையும் உங்களுக்கு என்ன ஆகுமா, அதிகமாகும் சொல்கிறாங்க. ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல உலோக கடத்தியின் மின்தடையானது கடத்தியின் நீளத்திற்கு நேர் தகவல் அமையும். இதன் பொருள் கடத்தியின் நீளம் அதிகரிப்பதன் மூலம் மின்தடை அதிகரிக்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் அ கண்டக்டர். கண்டக்டருடைய லென்த்தை வந்து அதிகப்படுத்தும் போது அந்த கண்டக்டருடைய மின்தடை என்பது அதிகமாகும். முதல் டெஃபினேஷன் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ கண்டக்டர்.
கடத்தியின் குறுக்கு வெட்டு பரப்பு. இப்போ வந்து இது வந்து ஒரு குறுக்கு வெட்டு பரப்புங்க. இது வந்து இந்த குறுக்கு வெட்டு பரப்பு வந்து சின்னதாக இருக்குது. இப்போ கடத்தியோட குறுக்கு வெட்டு பரப்பு ஒரு மொத்தமான, இது வந்து தின் ஒயரு, இது வந்து திக் ஒயரு, இது வந்து ஒரு மொத்தமான கம்பி. இங்கே குறுக்கு வெட்டு பரப்பு என்பது எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ குறுக்கு வெட்டு பரப்பு வந்து அதிகமாகும் போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஓகேவா? ஒரு கடத்தியோடைய குறுக்கு வெட்டு பரப்பு என்பது அதிகமாக்கும் போது அந்த கடத்தியோடைய மின்தடையானது குறையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இங்கே எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எங்கே வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்குமோ அங்கே மூமெண்ட்டும் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ மூமெண்ட் வந்து அதிகமாக ஆகும்போது கரண்ட் என்பது நல்ல சூப்பராக ஃப்ளோ ஆகுமா? கரண்ட் எந்த கடத்தில் கரண்ட் வந்து சூப்பராக ஃப்ளோ ஆகுதோ அங்கே ரெசிஸ்டன்ஸ் என்பது கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மின் தடையானது கடத்தியின் குறுக்கு வெட்டு பரப்புக்கு எதிர் தகவலை இருக்கும். மின் தடையானது கடத்தியின் குறுக்கு வெட்டு பரப்புக்கு எதிர் தகவல் இருக்கும். அதாவது கடத்தியோட குறுக்கு வெட்டு பரப்பு அதிகரிக்கும் போது கடத்தியோடைய ரெசிஸ்டன்ஸ் ஆனது கம்மியாகும். ஓகேவா? சிம்பிள் திக் ஒயர் எடுத்துக்கிறீங்க, தின் ஒயர் எடுத்துங்க. ரெண்டுத்தில் எதில் வந்து கரண்ட்டு நல்லா ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திக் ஒயரில் தான் கரண்ட் வந்து நல்லாவே ஃப்ளோ. ஏன்னா திக் ஒயரில் தான் ரெசிஸ்டன்ஸ் என்பது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தடிமனான கம்பி மின்னோட்டத்திற்கு குறைந்த மின்தடையை உருவாக்குவதற்கு இதுவே காரணம். ஓகே, ஒரு தடிமனான கம்பி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதே போல் ஒரு தின்னான கம்பி, மெலிசான கம்பி எடுத்துக்கிறீங்க. இது ரெண்டுத்தில் எதுக்கு வந்து மின்தடை கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் மின்தடை வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு வந்து மின்தடை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா குறுக்கு வெட்டு பரப்பு இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, இதில் குறுக்கு வெட்டு பரப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ குறுக்கு வெட்டு பரப்பு எதுக்கு அதிகமாக இருக்கும் அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். குறுக்கு வெட்டு பரப்பு எதுக்கு அதிகமாக இருக்கும் அங்கே ரெசிஸ்டன்ஸ் என்பது கம்மியாக இருக்கும், அங்கே ரெசிஸ்டன்ஸ் என்பது அதிகமாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது, மின்தடை என்பது கம்மியாக இருக்கும்போது அந்த இடத்துல கரண்ட் என்பது ரொம்பவே சூப்பராக ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அதனால தான் தடிமனான கம்பி மின்னோட்டத்திற்கு குறைந்த மின்தடையை உருவாக்குவதற்கு இதுவே காரணம். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்பது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த் ஆஃப் அ கண்டக்டர். இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, மின் தடை எண் என்பது, அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே வந்து ஒரு மின் தடை எண் என்பது இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த் ஆஃப் அ கண்டக்டர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷன். கடத்தியின் நீளத்துக்கு நேர் தகவலையும் கடத்தியின் குறுக்கு வெட்டு பரப்புக்கு வந்து எதிர் தகவலையும் இருக்கும். இப்போது இந்த கான்ஸ்டன்ட், இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் டு போட்டு ஒரு ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் வந்து பயன்படுத்தும். அதுக்கு பேர் தான் ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரோ எல் டிவைட் பை ஏ. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். ஒரு கடத்தியோடைய மின்தடை, இந்த ஏ வந்து அந்த சைடு போயிடும், அந்த கடத்தியோட குறுக்கு வெட்டு பரப்பு டிவைட் பை இந்த எல் வந்து ஈக்குவல் கான்செப்ட் வந்து டிவைட் ஆகும் கடத்தியோடைய நீளம். ஓகே, அப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மின் தடை எண்ணுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த மெட்டீரியலுக்கு ஒரு மின்தடை எண் வந்து இருக்கும். அந்த மின்தடை எண் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் மின்தடை, அந்த மெட்டீரியலுடைய குறுக்கு வெட்டு பரப்பு, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலுடைய நீளம், இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த மெட்டீரியலுடைய எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி வந்து கிடைச்சிடும். மின்தடை எண் என்பது எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இங்கே இந்த ரோ என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா விகிதாச்சார மாறிலியாகும். இது கடத்தியின் மின்தடை எண் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கடத்தியோடைய எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை தான் நம்ம ரோன்னு சொல்கிறோம். அந்த ரோ எப்படி கண்டுபிடிச்சோம் நான் ஃபார்முலா போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் அந்த மெட்டீரியலுக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இருக்குன்னு சொன்னேன். இந்த ரெசிஸ்டிவிட்டி என்பது எதை பொறுத்து அமையும்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அ மெட்டீரியல். நீங்கள் என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காப்பரு, அயனு, சில்வரு, கோல்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியல், நேச்சர் ஆஃப் அ மெட்டீரியல், அதாவது என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அடுத்தது டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், 1 மார்க்கில் கேட்பாங்க.
ஓகேவா. ரெசிஸ்டிவிட்டி என்பது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அ மெட்டீரியல் அண்டு டெம்பரேச்சர். இந்த ரெசிஸ்டிவிட்டி என்பது எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த்தையும், அந்த கடத்தியோட லென்த்தையும் கடத்தியோட ஏரியாவையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் வேறு, ரெசிஸ்டிவிட்டி வேறு. ஓகேவா. ஸோ ரெசிஸ்டிவிட்டி என்பது ஒரு மெட்டீரியலுடைய மின் தடை எண் என்பது எதை பொறுத்து அமையும் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அ மெட்டீரியல், நீங்கள் என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து மாறுபடும், டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும். அதே போல் எதை பொறுத்து மாறுபடாது, எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடத்தியுடைய நீளத்தையும் அந்த கடத்தியுடைய குறுக்கு வெட்டு பரப்பையும் சார்ந்து இருக்காது. இட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த லென்த் அண்ட் ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ கண்டக்டர். ஓகேவா. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா. SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா என்ன? ரோ இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர், ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ கண்டக்டர், லென்த் ஆஃப் அ கண்டக்டர். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கான SI யூனிட் வந்து என்ன? ஓம்னு நம்ம படித்தோமா. அடுத்தது ஏரியாவுக்கு வந்து SI யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், லென்த்துக்கு வந்து SI யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா மீட்டர். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ மின்தடை என்னுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இதை சொல்லலாம் இந்த கிரேக்க குறியீடு வச்சும் சொல்லலாம், இல்லை இப்படியும் சொல்லலாம், ஓம் மீட்டர்னு சொல்லலாம். இதுவும் ஓம் மீட்டர் தான். ஓகே. மின்தடை எண்ணின் SI அலகு என்பது ஓம் மீட்டர். ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ட். அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ட். மின் தடை எண்ணுக்கு வந்து தமிழில் இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மின் தடை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மின் தடை எண். ரெண்டுத்தில் எப்படி வேணால் நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேவா. இப்போது ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே வந்து ஒரு மின்தடை எண் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மின்தடை எண்ணை பொறுத்து எது கண்டக்டர், எது இன்சுலேட்டர், எது வந்து செமி கண்டக்டர், எது வந்து கடத்தி, எது வந்து குறை கடத்தி, எது வந்து இன்சுலேட்டர் அப்படின்னா தமிழில் வந்து கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போது ஒரு கிராஃப் மாதிரி எடுத்துப்போம். இதில் இருக்க வேல்யூஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன். ஒரு கிராஃப் மாதிரி எடுத்துப்போம். ஸோ இதோட வேல்யூ வந்து ஓம் மீட்டர்லேயே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா. 10 பவர் மைனஸ் 10 ஓம் மீட்டர். அதே போல் 10 பவர் மைனஸ் 6 ஓம் மீட்டர். இது வந்து 10 பவர் 6 ஓம் மீட்டரு. இது வந்து 10 பவர் 16 ஓம் மீட்டரு. ஓகேவா. அதாவது 10 பவர் மைனஸ் 10லேருந்து 10 இதுதான் இருக்கிறதுல லோ ரெசிஸ்டன்ஸ், மைனஸில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் லோ ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. ஓகே. நல்லா பாருங்கள், இந்த சைடில் இருக்கிறது வந்து லோ ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ, இந்த சைடில் இருக்கிறது வந்து ஹை ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. அதாவது 10 பவர் மைனஸ் 10 ஓம் மீட்டரில் இருந்து 10 பவர் -6 ஓம் மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய மின்தடை கொண்ட பொருட்களை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டக்டர், கடத்தும் பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் 10 பவர் -6 ஓம் மீட்டரில் இருந்து 10 பவர் 6 ஓம் மீட்டரில் இருக்கக்கூடிய மின்தடை எண் கொண்ட பொருட்களை நம்ம என்ன சொல்கிறோம்? செமி கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது 10 பவர் 6 ஓம் மீட்டரில் இருந்து 10 பவர் 16 14 டு 10 பவர் 16 ஓம் மீட்டர் வரைக்கும், அதாவது 10 பவர் 14 சொல்லுவாங்க சில இடத்துல, 10 பவர் 16 வரைக்குமே வந்து இருக்குங்க. 10 பவர் 16 வரைக்குமே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. ஓகே. இப்போ ஹார்ட் ரப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோடைய எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி என்ன பார்த்தீங்கன்னா 10 பவர் 14 நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ 10 பவர் 6 ஓம் மீட்டரில் இருந்து 10 பவர் 16 ஓம் மீட்டர் வரைக்கும் இந்த மின்தடை எண் கொண்ட பொருட்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இன்சுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மின் கடத்தா பொருட்கள். இது வந்து மின் கடத்தின்னு சொல்லலாம். இது வந்து என்ன? குறை கடத்தி, செமி கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 வேல்யூ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேல்யூ வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஓகேவா. ஸோ 10 பவர் -8 கரெக்டு தான், பட் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 10 பவர் -10 ஓம் மீட்டரில் இருந்து
10⁻⁻6 ஓம் மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது இந்த மின் தடை எண் கொண்ட பொருட்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வெரி குட் கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் இந்த வேல்யூ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்வர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே சூப்பரான கண்டக்டர், மிக அதிகமாக மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தான். அதோடைய கண்டக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.62 இன்ட்டு 10⁻⁻8. இங்கே ஏன் நான் 10 வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா, ஏன்னா மிக அதிகமாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலே என்ன, சில்வர் தான். அந்த சில்வருடைய கண்டக்டிவிட்டி என்ன, சில்வருடைய மின்தடை என்ன -8 தான் வருது. அதனால் 10 கூட வேணாம், இதை வந்து -8 கூட வச்சுக்கலாம். 10⁻⁻8 ஓம் மீட்டரில் இருந்து 10⁻⁻6 ஓம் மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வெரி குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் சில்வருடைய கண்டக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.62 இன்ட்டு ரெசிஸ்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.62 இன்ட்டு 10⁻⁻8 ஓம் மீட்டர். அடுத்தது ரப்பரு, கிளாஸு, இதெல்லாம் வந்து வெரி குட் இன்சுலேட்டர், கரண்ட்டை வந்து கடத்தவே கடத்தாது. ஓகேவா? ஸோ அந்த இன்சுலேட்டருடைய ரெசிஸ்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் தப்பு இருக்குது, மாற்றி வச்சுக்கோங்க. 10⁻6 ஓம் மீட்டரில் இருந்து 10⁻16 ஓம் மீட்டர் வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, மின் தடையன் கொண்ட பொருட்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்சுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்க மாட்டேன், செமிகண்டக்டரோட வேல்யூ பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். செமிகண்டக்டரோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 ஓம் மீட்டர், அதாவது கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி 1 மார்க்கில் வந்து கேட்கலாம். இப்போ அடுத்தது எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம். அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின் தடைனா என்னென்னு பார்த்தோம், மின் தடை என்ன பார்த்தோம். அதே போல் மின் கடத்தினா என்னென்னு பார்த்தோம், மின் கடத்தி என்ன நம்ம பார்ப்போம். மின் தடையோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா G. ஓகேவா? அங்கே மின் தடையோடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா R. ஓகேவா? அடுத்தது மின் தடை என்னோட குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா ρ. ஓகேவா? அதே போல் மின் கடத்தியோடைய குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா G. ஓகே, இந்த G என்பது மின் தடையோடைய எதிர்த்தகவு. ஓகேவா? மின்தடை மற்றும் மின் கடத்தல் ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று தலைகீழ் விகித தொடர்புடையது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், G இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். அப்போது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் என்ன, ஓமுங்களா? அப்போது இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸோட என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/ஓம். ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது 1/ஓம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து MHO. இதுக்கு வந்து இன்வர்ஸ் ஓம், இதுக்கு என்னென்னலாம் யூனிட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம், 1/ஓம். ஸோ இந்த ஓம் வந்து மேலே போச்சுன்னா என்னவாகும், ஓம் இன்வர்ஸாக மாறும். இந்த ஓம் வந்து என்ன மேலே போச்சுன்னா என்ன ஆகும், ஓம் இன்வர்ஸாக மாறும். இந்த ஓம் இன்வர்ஸை எப்படி எழுதலாம்னா மோன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே யூனிட் தான், ஓம் இன்வர்ஸு மோ. ஓகே, எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸோட யூனிட். இதுக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்குங்க, இதை மொத்தமாக சேர்த்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா செய்மன் அப்படின்னு சொல்லலாம், சீமன் அப்படின்னு சொல்லலாம், செய்மன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மொத்தமாக 4 யூனிட் வந்து படிச்சிருக்கோம். கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ், மின் கடத்தல் என்பது மின் தடைக்கு எதிர் தகவலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி படித்தோமோ அதே போல் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து படிக்கணும். அது வந்து மின் தடை எண்ணு, இது வந்து மின் கடத்து திறன் அல்லது மின் கடத்துமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன குறியீடு, சிக்மாவில், அதாவது சிக்மா என்ற ஒரு கிரேக்க குறியீட்டில் வந்து குறிப்பிடுறாங்க. அதுவுமே சிக்மா ரோ எனப்படுகின்ற ஒரு கிரேக்க குறியீட்டில் தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்ம பயன்படுத்தும். ஓகேவா? ஸோ ஆர்னா என்ன, ஜீனா என்ன, ரோனா என்ன, சிக்மானா என்ன. இது வந்து மின் தடை, இது வந்து மின் கடத்தல், இது வந்து மின் தடை எண், இது வந்து மின் கடத்துமை, மின் கடத்துத்திறன் அல்லது மின் கடத்து எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மின் கடத்துமை பொதுவாக கிரேக்க எழுத்து சிக்மா மூலம் குறிப்பிடப்படுகிறது. இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, மின் கடத்துமை என்பது, மின் கடத்துத்திறன் என்பது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோடைய எதிர்த்தகவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதோடைய யூனிட் வந்து என்ன, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டருங்களா, 1/ஓம் மீட்டர்னு சொல்லலாம், அல்லது இப்படி சொல்லலாம் 1/ஓம் மீட்டர்னு சொல்லலாம்,
அல்லது இது மேலே போச்சுன்னா ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது இப்படி சொல்லலாம் ஓம் இன்வர்ஸு மீட்டர் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஓம் இன்வர்ஸை எப்படி சொல்லலாம் மோன்னு சொல்லலாம், மீட்டர் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாங்க. ஓகேவா? அல்லது ஓகேவா சீமன் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா சீமனுங்களா. ஓகேவா? சீமன்ஸு இன்வர்ஸு. ஏன் சீமன் இன்வர்ஸ்ன்னு சொல்லினா சீமனுடைய எலக்ட்ரிக்கல் குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸுங்களா. வெயிட் பண்ணுங்கள். ஓம் இன்வர்ஸோடைய யூனிட் தான் என்ன பார்த்தீங்கன்னா சீமன். அப்போ சீமன் இன்வர்ஸு மீட்டர் இன்வர்ஸ்னு வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீமன் இன்வர்ஸு மீட்டர் இன்வர்ஸ். ஏன்னா ஓம் இன்வர்ஸோடைய இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமன்ஸு நம்ம படித்தோம். அப்போ சீமன்ஸு மீட்டர் இன்வர்ஸ்னு வரும். இந்த பாருங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சீமென்ஸ் என்பது நம்ம என்ன படித்தோம், அதாவது ஓம் இன்வர்ஸுக்கு இன்னொரு பேர் தான் சீமென்ஸு. ஓகேவா? அப்போது ஓம் இன்வர்ஸுக்கு இன்னொரு பேர் தான் சீமென்ஸு. ஸோ சீமென்ஸு மீட்டர் இன்வர்ஸு இது வந்து தப்பு. சீமென்ஸு மீட்டர் இன்வர்ஸு. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கு இன்னொரு குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமென்ஸு மீட்டர் இன்வர்ஸு, அல்லது மீட்டர் இன்வர்ஸு, அல்லது ஓம் மீட்டர் இன்வர்ஸு, அல்லது ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ், எப்படி வேணால் சொல்லலாம். இதுக்கும் ஒரு 4 யூனிட் இருக்குது, அதையும் படித்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸ். இந்த லெசனுடைய எண்டு பார்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். காம்பினேஷன் ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸு. ஓகேவா? இதை வச்சு அதிகமாக கணக்கு வந்து கேட்பாங்க. மேபி அடுத்த வீடியோ பதிவில் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பதிவாக போடும், அல்லது மேக்னெட்ஸ் போட்டுட்டு கூட நம்ம இந்த வீடியோ பதிவாக ப்ராப்ளம்ஸை வந்து வீடியோ பதிவாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் மின் தடைகளை ரெசிஸ்டன்ஸை வந்து 2 வழிகளை வந்து இணைக்கலாம். ஒன்று சீரியஸ் காம்பினேஷனில் வந்து இணைக்கலாம், இல்லது பேரலல் காம்பினேஷனில் வந்து இருக்கலாம். இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா இதுதான் சர்க்யூட்னு வச்சுப்போம். இந்த சர்க்யூட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே எதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடர் இணைப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இது வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. இப்போது இந்த தொடர் இணைப்பில் கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸை மொத்தமாக சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஓமு, இது ஒரு ஓமு, இது ஒரு ஓமு, இது வந்து ஒரு ஓம் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரே ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ரெசிஸ்டன்ஸையும் கூட்டிக்கணும். கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 ஓம் வந்து பயன்படுத்தலாம். அதாவது ஒரு ஓமாக தனித்தனியாக சீரியஸாக கனெக்ட் பண்ணாலும் ஒன்று தான், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸாக கனெக்ட் பண்ணாலும் ஒன்று தான். ஓகேவா? அதாவது ஒரு மின் சுற்றில் ரெசிஸ்டன்ஸ் வந்து தொடர் இணைப்பில் இணைக்கும் போது அந்த ரெசிஸ்டன்ஸோடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் மொத்த மின்தடை கேட்டாங்கன்னா அந்த தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கூட்டணும். R1 + R2 + R3 + R3. இதுதான் ஃபார்முலா. அடுத்தது ஒரு மின் சுற்றில் மொத்த மின்தடையின் தலைகீழ் மதிப்பு என்பது அந்த மின்சுற்றில் உள்ள அனைத்து மின்தடையின் தலைகீழ் மதிப்பும் கூடுதலாகும். அதாவது இப்போது ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் வந்து ஒரு பேட்டரின்னு வச்சுப்போம். பேட்டரியில் ஒரு சர்க்யூட் இருக்குது. இங்கே பாருங்கள், பேரலாக இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, மூணுமே வந்து உங்களுக்கு பேரலாக இருக்குங்களா. இப்போ இங்கே வந்து மொத்த மின்தடை கேட்டாங்க அப்படின்னா மொத்த மின்தடையோடைய எதிர்த்தகவு என்பது ரெசிப்ரோக்கல் என்பது அந்த மின்தடையுடைய தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். ஓகேவா? எல்லாத்துடைய தலைகீழ் மதிப்புகளோட கூடுதலை எடுத்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், மொத்த மின்தடையுடைய தலைகீழ் மதிப்பு வந்து கிடைச்சிரும். அது அப்படியே வந்த வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், R ஈக்குவலண்ட் என்பது கிடைச்சிரும். இங்கே பாருங்கள், 1/R ஈக்குவலண்ட் மொத்த மின்தடையுடைய தலைகீழ் மதிப்பு என்பது அந்த மின்தடைகளுடைய அந்த பேரலாக கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இணைப்பில் கனெக்ட் பண்ணப்பட்ட மின்தடைகளுடைய தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமமாகும். ஓகேவா? ஸோ இந்த 2த்தை வச்சு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய உங்களோட எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஒரு தனி வீடியோ பதிவாக நம்ம போடலாம். ஒன்று அடுத்த வீடியோ பதிவு போடலாம், இல்லை மேக்னெட் லெசன் முடிச்சுட்டு கூட நம்ம ப்ராப்ளம் வந்து போடலாம். 2 லெசனுக்கும் கம்பைன் பண்ணி கூட ப்ராப்ளமேட்டிக் வீடியோ வந்து போடலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்ன,
கிட்டத்தட்ட ஓம்ஸ்லாம் படித்தாச்சு. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்ன, கண்டக்டன்ஸ்னால் என்ன, கண்டக்டிவிட்டினா என்ன, எல்லாத்தையுமே நம்ம கிளியராக படித்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மெயின்டைன் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன சர்க்யூட். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குன்னு வச்சுப்போம். இதை நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறீங்க. பேட்டரியில் கனெக்ட் பண்ணோடனே வோல்டேஜ் வந்து கொடுக்குறீங்க. மின்னழுத்த வேறுபாடு காரணமாக அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் உங்களுக்கு என்ன ஃப்ளோ ஆகும், கரண்ட் என்பது ஃப்ளோ ஆகுமா. இந்த சர்க்யூட்டில் கண்டினியூஸாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேலை வந்து செய்கிறீங்க, அந்த வேலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் எனர்ஜி. மின் சுற்றில் மின்னோட்டத்தின் தொடர்ச்சியான ஓட்டத்தை பராமரிக்க செய்யப்படும் வேலையின் அளவு மின்சார ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, அதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது எலக்ட்ரிக் பவர். நான் என்ன சொன்னேன், ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் கண்டினியூஸாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க, அதுதான் மின் ஆற்றல் நம்ம படித்தோமா. ஸோ அப்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் எவ்வளோ வேலை வந்து செய்கிறீங்க, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எலக்ட்ரிக்கல் பவர் என்பது ஒர்க் டன் பர் யூனிட் டைம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் பர் யூனிட் டைம் இஸ் கால் எலக்ட்ரிக்கல் பவர். ஓர் அலகு நேரத்திற்கு செய்யப்படும் மின்சார வேலையின் அளவு என்பது மின்திறன் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சர்க்யூட்டில் கண்டினியூஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு செய்யப்படுகின்ற வேலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமுக்கு, ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ ஒர்க்கு செய்கிறீங்க, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பவருக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் டிவைடட் பை டைமு. ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக்கல் பவருக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சர்க்யூட்டில் கண்டினியூஸாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு செய்யப்படுகின்ற வேலை டிவைட் பை அந்த வேலையை எவ்வளோ டைமுக்கு செய்கிறீங்க, அந்த ரெண்டுத்தோட விகிதம் தான் என்ன, எலக்ட்ரிக்கல் பவர் நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் பவருக்கு இன்னொரு டெஃபினேஷன் வந்து இருக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்டு பர் யூனிட் டைம். ஓகே, இதுதான் நம்ம வந்து எங்கே நம்ம மின்சார அளவு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து நம்ம வீட்டில் ரீடிங் மெஷர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இதில் தான் மெஷர் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பர் யூனிட் டைமுக்கு ஒரு வினாடியில் பயன்படுத்தக்கூடிய மின்சார ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் பவர். அதையும் எலக்ட்ரிக்கல் பவர்னு சொல்லலாம். ஓகேவா, நம்ம பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி டிவைட் பை டைம். எனர்ஜினாலும் ஒர்க்குனாலும் ஒன்று தானே. நம்ம ஆல்ரெடி லெசன் நம்பர் 4லேயே 5ல் நம்ம படிச்சிருப்போம். எனர்ஜினாலும் ஒன்று தான், ஒர்க்குனாலும் ஒன்று. ரெண்டுத்தோட எஸ்ஐ யூனிட்டும் என்ன, ஜூலும் தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ இப்போது இதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டோட பேர், அதனால் இதோட குறியீடு வந்து கேபிட்டல் லெட்டர் W வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, இப்போது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் பவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு சில 3 ஃபார்முலா இருக்குது. அந்த 3 ஃபார்முலாவை எப்படி வந்து டிரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு என்ன தெரியும், எலக்ட்ரிக்கல் பவர் என்பது என்ன, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அல்லது எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணுறீங்க, அந்த ஒரு சர்க்யூட்டில், ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் கண்டினியூஸாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, அதுதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். அதை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பவர்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போது இந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒர்க் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டில் அந்த ஒர்க்குடைய ஃபார்முலா, அந்த சர்க்யூட்டில் பாயக்கூடிய அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜ், அதுக்கப்புறம் அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய சார்ஜ், அதோடைய பெருக்கல் பலனுக்கு தான் சமம். ஸோ ஆல்ரெடி Qக்கு வந்து ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். Qவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி அப்படின்னு, ஐடின்னு ஒரு ஃபார்முலா நம்ம படித்தோம். அதாவது கரண்ட்டோடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா Q டிவைட் பை டீன்னு படித்தோமா. இந்த T வந்து அந்த சைடு போச்சு அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு ஐடின்னு நம்ம ஒரு ஃபார்முலா, அந்த ஐடி ஃபார்முலாவை இந்த இடத்துல I இன்ட்டு T. ஓகேவா, அப்போது எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா V இன்ட்டு I இன்ட்டு T. இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கணக்கு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பவர் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன்னு டிவைட் பை டைமுங்களா. இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா என்ன நம்ம படிச்சிருக்கோம், V இன்ட்டு I இன்ட்டு T டிவைட் பை இந்த T. இந்த டீயும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவருடைய
டெக்னிக்கல் ஃபார்முலா, அதாவது நீங்கள் பவர் வந்து கண்டுபிடிக்கணும், ஒரு சர்க்யூட்டோட பவர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் பாயக்கூடிய வோல்டேஜ், அதுக்கப்புறம் அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், ரெண்டுத்துடைய பெருக்கல் பலன் தான் அந்த எலக்ட்ரிக்கல். P = VI. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஓம்ஸில் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாவோ அதே போல் இந்த பவருக்கான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குங்க. P = VIன்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஓம்ஸில் வந்து பயன்படுத்துகிறேன். V = RIங்களா. இப்போ இந்த RI எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P = Vக்கு பதிலாக நான் RI வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு I இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம், I²R. பவருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, I²R. இப்போ அடுத்தது இதில் நான் என்ன பண்ண போகிறேன், Vக்கு பதிலாக ஐயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஐயோட ஓம்ஸ் லா படி ஐயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா V/Rங்களா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P = VI. பவரோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா VI. இதில் நான் ஐக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், ஐக்கு பதிலாக ஓம்ஸ் லாவோடைய V/R வந்து பயன்படுத்த போகிறேன். அப்போ பவரோடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா V²/R. மொத்தமாக 3 ஃபார்முலா நம்ம பவருக்கு படிக்கிறோம். ஸோ பவர் = VIன்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிக்கிறோம். அடுத்தது பவர் I²/Rன்னு ஒரு ஃபார்முலா படிக்கிறோம். அடுத்தது பவர் V²/R. இது ரெண்டும் ஓம்ஸ்லா விதியை பயன்படுத்தி சொல்கிறோம். இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவும் பவருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ பவரோடைய எலக்ட்ரிக்கல் பவரோடைய SI யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா வாட். ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. ஓகேவா. ஸோ P = VIங்களா. வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்ந்தது தான் எலக்ட்ரிக் பவர். ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், 1 வோல்ட்டு 1 ஆம்பியர் ரெண்டும் சேர்ந்தது தான் 1 வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1 கிலோவாட் என்பது தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு கிலோ, இது வந்து பாருங்கள் 100,000 வாட்ஸை தான் என்ன சொல்கிறோம், இது வந்து 1 கிலோன்னு சொல்லலாமா, 1 கிலோ வாட் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, இது எதுக்காக இங்கே கொடுத்துருக்குன்னு தெரியல, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை என்ன சொல்லுவோம், 1 யூனிட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, 2 யூனிட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, 100 யூனிட் பயன்படுத்தியிருக்காங்க, 10 யூனிட் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த யூனிட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளுங்க, எலக்ட்ரிக் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிக் பவர் இன்ட்டு டைம். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பவர் வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் பவர் வந்து பயன்படுத்துகிறீங்க, இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் என்ன பார்த்தீங்கன்னா 1 யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 ஹவருக்கு 1 வாட் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 1 × 1 1 யூனிட் வந்து, 2 ஹவருக்கு 1 வாட் பவர் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 2 யூனிட்னு சொல்லுவாங்க. 3 மணி நேரத்துக்கு 10 வாட் மின்சாரம் வந்து பயன்படுத்திங்கன்னா 10 × 3 எவ்வளோ, 30 யூனிட் வந்து பயன்படுத்திருக்கீங்க. ஓகே, யூனிட் வந்து இப்படி தான் கணக்கிடுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எவ்வளோ மின்சாரம் வந்து பயன்படுத்திங்க, மின்சாரத்தை அளக்கிறதுக்கான யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா பவர். ஓகேவா. அந்த பவரை எவ்வளோ டைமுக்கு வந்து பயன்படுத்துகிறீங்க, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூனிட்னு சொல்லலாம். இதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை அளக்கிறதுக்கான யூனிட். ஓகேவா. மின்சாரத்தின் நுகர்வு பொதுவாக கிலோவாட் மணி நேரத்தில் பயன்படுகிறது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குமா, ஜஸ்ட்டு வாட் ஹவர்லலாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு ஹவருக்கு எவ்வளோ கிலோவாட் வந்து பயன்படுத்துகிறீங்க, ஹவருக்கு எவ்வளோ கிலோவாட் வந்து பயன்படுத்துகிறீங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹவருக்கு எவ்வளோ கிலோவாட், பவர் வந்து கிலோவாட்டில் தான் எடுத்துக்கணும், வாட்டில் எடுத்துக்கக்கூடாது, பவர் வந்து கிலோவாட்டில் எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், 1 கிலோவாட் என்பது நம்ம என்ன சொல்கிறோம், 1 யூனிட்னு சொல்கிறோமா. ஒரு ஹவருக்கு 1 கிலோவாட் ஹவர் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 1 யூனிட். ஒரு ஹவருக்கு 2 கிலோவாட் வந்து பயன்படுத்தினா 2 யூனிட். 2 ஹவருக்கு 2 கிலோவாட் வந்து பயன்படுத்தினா 2 × 2 4 யூனிட். ஓகேவா. இப்போ இந்த 1 யூனிட்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதை இந்த இடத்துல போடுறேன். ஓகேவா. ஸோ 1 கிலோவாட் என்பது நம்ம என்ன படிச்சிருக்கோம், 1 யூனிட்னு படித்தோமா. 1 கிலோ என்பது என்ன, 1000 வாட்டுங்களா. ஒரு ஹவர் என்பது, ஒரு ஹவருக்கு 1000 வாட்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, 1 யூனிட்டுங்களா. இப்போ இந்த ஒரு ஹவர் வந்து என்ன, 60 மினிட்ஸு 60 செகண்ட்ஸு. ஓகே, 60 × 60 போனீங்கன்னா 3600 செகண்டில் 1000 வாட் எலக்ட்ரிக்கல் பவரை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் 1 யூனிட்டு. இப்போ இதை என்ன பண்ணலாம், 36 2 0 இங்கே ஒரு 3 0 இருக்குது.
இதை தான் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா 3.6 இன்ட்டு 10⁻6 ஜூல். அதாவது ஒரு யூனிட் என்பது எதற்கு சமம், எவ்வளோ எனர்ஜிக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா 3.6 இன்ட்டு 10⁻6 ஜூலுக்கு சமம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கன்வர்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த லெசனுடைய கடைசி பகுதிக்கு வந்து வந்தாச்சு. எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ எலக்ட்ரிக் கரண்ட், ஒரு மின்சாரத்துடைய வெப்ப விளைவு. ஸோ இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு சாதனத்தை ஹீட் பண்ணி நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அயன் பாக்ஸு, எலக்ட்ரிக் ஹீட்டரு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இது எல்லாமே நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? மின்சாரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு பொருளை சூடுபடுத்துகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், மின்சாரம் ஒரு கடத்தியின் வழியாக செல்லும்போது கடத்தி சிறிது நேரம் கழித்து வெப்பத்தை உருவாக்குகிறது. இது மின்சாரத்தின் வெப்ப விளைவு என்று அழைக்கப்படுகிறது. உயர் மின்தடை கொண்ட கம்பி, அதாவது ஹை ரெசிஸ்டன்ஸ் கொண்ட கம்பியின் வழியாக மின்சாரத்தை வந்து செலுத்தும் போது கொஞ்ச நேரம் கழித்து அந்த கம்பியானது என்ன ஆகுதான்? ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. வென் எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் த்ரூ ஏ கண்டக்டர், அந்த கண்டக்டர் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டராக இருக்கணும். அதாவது அதிக மின்தடை கொண்ட கடத்தியாக இருப்பின் அந்த கடத்தியின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது அந்த கடத்தியானது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டுக்கு பேர் தான் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா 3 காரணிகளை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன்று வந்து அந்த கடத்தியோடைய மின்தடை. ஓகேவா? இன்னொன்று வந்து அந்த கடத்தியில் பாயக்கூடிய மின்சாரம் எவ்வளோ நேரத்தில் வந்து பாயுது, அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, அதாவது ஒரு கடத்தியின் மின்சாரத்தின் வெப்ப விளைவு என்பது 3 காரணிகளை வந்து பொறுத்து அமையும். ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். ஹையர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூசஸ் மோர் ஹீட். ஓகே, ஒரு கடத்தியில் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அங்கே ஹீட் என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹீட் என்பது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் த டைம் ஃபார் விச் கரண்ட் ஃப்ளோஸ், மின்னோட்டம் பாயும் நேரம் T அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடத்தியில் அதிக நேரம் வந்து மின்னோட்டம் பாயும்போது, ஒரு கடத்தியில் அதிக நேரம் வந்து மின்சாரம் பாயும்போது, ஓகே, டைம் வந்து நீங்கள் அதிகப்படுத்துறது மூலமாக ஒரு கடத்தியில் அதிக நேரம் வந்து மின்சாரம் செலுத்துறீங்க அப்படின்னா அந்த இதில் உங்களுக்கு என்ன ஆகுமா? ஹீட் என்பது அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதே போல் மின்னோட்டத்தின் அளவு வந்து அதிகமாக செலுத்தும் போது அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஐ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்சாரத்தின் வெப்ப விளைவு, ஒரு காரணியோடைய மின்சாரத்தின் வெப்ப விளைவு என்பது 3 காரணிகளை பொறுத்து அமையும். அந்த கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ், அந்த கண்டக்டரில் எவ்வளோ நேரத்துக்கு வந்து நீங்கள் மின்சாரத்தை வந்து பாய்ச்சறீங்க, அதே போல் வந்து அந்த கண்டக்டரில் வந்து எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, மின்னோட்டத்தின் அளவு. அதிக மின்னோட்டத்தை ஒரு கண்டக்டரில் வந்து அதிக மின்னோட்டம் வந்து நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா அங்கே வந்து வெப்பமும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஃபார்முலா வந்து உருவாக்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், ஹீட் என்பது ஹீட் ப்ரொடியூஸ்டு பை த எலக்ட்ரிக் கரண்ட், ஒரு மின்சாரத்தினால உருவாகக்கூடிய ஹீட் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன், அந்த கடத்தியில் செய்யப்படுகின்ற வேலைக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு கடத்தியில் உருவாகும் வெப்பமானது அந்த கடத்தியில் செய்யப்படும் வேலைக்கு வந்து சமம் சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க், மின்சார வேலைக்கு வந்து சமம். இங்கே இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, வேலைக்கு சமம் அப்படின்னா மின் வேலைக்கு சமம், மின்சார வேலைக்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு வந்து சமம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன நான் சொன்னேன்? V இன்ட்டு Qன்னு படித்தோமா? V இன்ட்டு Qன்னு படித்தோமா? இந்த Qக்கு வந்து ஒரு ஃபார்முலா படித்தோம். Q இஸ் ஈக்குவல் டு ஐடின்னு ஒரு ஃபார்முலா படித்தோம். அப்போது V இன்ட்டு I இன்ட்டு Tக்கு வந்து சமமா? ஸோ ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ் I T. ஓகேவா? ஸோ வோல்டேஜ் V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு T. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஓம்ஸ் லாவை வந்து பயன்படுத்த போகிறோம். Vயோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா IR. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து இந்த ஒரு கடத்தியில் மின் வெப்ப விளைவு வந்து எந்த காரணியை பொறுத்துருக்கோமோ இந்த 3 காரணி V, I, R, Tயை பொறுத்து தான் அமையும். ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த வோல்டேஜ், ஸோ ஹீட் என்பது எதற்கு சமம் பார்த்தீங்கன்னா V இன்ட்டு I இன்ட்டு Tக்கு வந்து சமம். இப்போ இந்த Vக்கு பதிலாக நான் ஓம்ஸ் லா வந்து பயன்படுத்த போகிறேன். ஓகே, அப்போ ஹீட் இஸ் ஈக்குவல் டு, ஹீட் வந்து எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் அ கரண்ட், ஹீட்டிங் எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் அ கரண்ட் ஈக்குவல் டு Vக்கு வந்து என்ன IRன்னு போட்டுக்கலாம், இன்ட்டு IA இன்ட்டு T. ஓகே, இந்த I ஸ்கொயர் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்போது ஹீட்டிங்
எஃபெக்ட் ஆஃப் அ கரண்ட் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R இன்ட்டு T. இப்போ இங்கே பாருங்கள், கரண்ட் அதிகமாக்கினா ஹீட் அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக்கினா ஹீட் அதிகமாகும், T அதிகமாக்கினா டைம் வந்து அதிகமாக்கினா ஹீட் என்பது அதிகமாகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? R மின்தடை கொண்ட கடத்தியில் T நேரத்திற்கு மின்சாரம் பாயுமானால் எனில் மின்னோட்டத்தால் உற்பத்தி செய்யப்படும் வெப்ப விளைவு H = I ஸ்கொயர் RT ஜூல் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த சமன்பாடு மின் வெப்பமாக்கலின் ஜூலின் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ஜூல்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் அ எலக்ட்ரிக் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் அ ஹீட்டிங் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஜூல்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் அ எலக்ட்ரிக் ஹீட்டிங் சொல்லலாம். மின் வெப்பமாக்கலின் ஜூல் சமன்பாடுன்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி தான் நம்ம நிறைய மின்சாதனம் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வெப்ப விளைவு மின்சார இஸ்திரி, அயன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அயன் பாக்ஸு, எலக்ட்ரிக் ஹீட்டரு, கீசர். எலக்ட்ரிக் கீசர்னால் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஹீட்ரு. அது அடுத்தது எலக்ட்ரிக் ஹீட்டர்னால் வாலியில் வந்து ஒரு ஹீட்ரு கம்பியை பயன்படுத்தி, அதுபோல் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து மைக்ரோவேவ் அவனு, இது எல்லாமே வந்து இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை பயன்படுத்தி தான், அதாவது H = I ஸ்கொயர் RT எனப்படுகின்ற சமன்பாடை பயன்படுத்தி தான் இத்தனை அப்ளிகேஷன் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இந்த லெசனை வந்து கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோ பதிவில் முடிச்சாச்சு. கண்டிப்பாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெசனு. உங்களோட குரூப் டி எக்ஸாமில் நிறைய கொஷின் வந்து இந்த லெசன்லேருந்து எதிர்பார்க்கலாம். புரியல அப்படின்னா இந்த லெசனை வந்து திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஏதாச்சும் இன்னும் உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா இல்லை ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க, அதை நம்ம திருத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் படிக்கலாம், உங்கள் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு கூடிய விரைவிலே வந்து நம்ம மேக்னெட் லெசனை முடிச்சுட்டு இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த போல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் தனியாக ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து பயாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அப்டேட்டட் சயின்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா கொரியர் மூலமாக புக் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் எல்லாருமே வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். நம்மளோட சேனல் வந்து க்ரோத்தே இல்லை, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அது நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு தாங்க. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.